بسم الله الرحمن الرحيم ولتكن منكم أمة يدعون إلى الخير ويأمرون بالمعروف وينهون عن المنكر وأولئك هم المفلحون. மேலும் மக்களை நன்மையின் பக்கம் அழைப்பவர்களாகவும் நல்லதை கொண்டு மக்களை ஏவுபவர்களாகவும் தீயதிலிருந்து மக்களை விலக்குபவர்களாகவும் உங்களிலிருந்து ஒரு கூட்டத்தார் இருக்கட்டும். இன்னும் அவர்களே வெற்றி பெற்றோர் ஆவர். இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, இன்றைய இந்த மார்க்க வகுப்பிலே ஈமானிய சிந்தனைகள் என்கின்ற ஒரு தலைப்பில் சில முக்கியமான செய்திகளின் தொகுப்பை உங்களுக்கு மத்தியிலே நான் ஞாபகப்படுத்தும் முகமாக முன்வைக்கலாம் என்று நினைக்கின்றேன். இந்த தலைப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை மையப்படுத்தி பேசப்படுகின்ற ஒரு தலைப்பல்ல, மாற்றமாக நமது ஈமானிய சிந்தனையில் நாம் பதிந்து கொள்ள வேண்டிய சில முக்கியமான அம்சங்கள் எமது பிற்காலத்தில் உள்ள வாழ்க்கைக்கும் இதற்கு பின்னால் உள்ள விஷயங்களில் நாங்கள் அமல்களில் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவதற்கும் எமது வாழ்க்கை முறைகளில் ஈமானிய தாக்கத்தோடு எப்படி செயல்படுவது என்பதை சொல்லித் தருகின்ற வகையிலும் உள்ள விஷயங்களை இந்த இடத்தில் நான் ஒரு சிறு தொகுப்பாக உங்களுக்கு மத்தியிலே வைத்து எனக்கும் உங்களுக்கும் ஒரு ஞாபகம் ஊட்டிக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்லுகிற நேரத்தில் சூரா இஸ்ரா 107வது வசனம் அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், இன்னல்லதீன ஊதுல் இல்ம மின் கப்லிஹி இதா யுத்லா அலைஹிம். இதற்கு முன்னால் மார்க்க அறிவு கொடுக்கப்பட்டவர்கள் அவர்களுக்கு அல் குர்ஆன் வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால், இறைவனுடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் யஹிர்ரூன லில் அத்கான், கீழே அவர்கள் விழுந்து இறைவனுக்கு சுஜூதில் விழுவார்கள், கீழே விழுந்து சுஜூதிலே விழுவார்கள். அந்த வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டதனால் உணர்வு பெற்று கண்ணீர் வடிப்பார்கள் என்று அல்லாஹு தாலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, இந்த வசனத்தில் இறைவன் ஈமான் பற்றிய அறிவு ஏற்படுத்தக்கூடிய விளைவை அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான். யாருடைய உள்ளத்திலே அறிவு இல்மு கொடுக்கப்படுகிறதோ அந்த இல்மு இருந்தால் அவர் எப்படி முதலாவது செயல்படுவார்னால் அந்த இல்ம் அவரை இதயத்திலே ஒரு தாக்கத்தை என்ன செய்யும், ஏற்படுத்தும். அந்த ஏற்படுத்துவதன் மூலம் அவருடைய அதாவது மனம் அடைகின்ற அந்த சந்தோஷத்தின் காரணமாக கண்ணீருடன் சுஜூதிலே விழுவார் என அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சூரா இஸ்ரா 107வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். இங்கே எப்படி அல்லாஹு தாலா சொல்றான்னா, ஈமான் கொண்டவர்கள் அப்படின்னு அல்லாஹு தாலா சொல்லாமல் இல்ம் கொடுக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்றான். அறிவு கொடுக்கப்பட்டவர்கள் இந்த மாதிரி சுஜூதிலே விழுந்து கண்ணீர் வடிப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா இங்கே சொல்லி காட்டுகிறான். இந்த இடத்தில் சில விஷயங்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை அடிப்படையாக வைத்து நான் பின்னால சில விஷயங்களை தொகுத்து சொல்லுவேன். முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டிய இந்த ஈமானிய சிந்தனைகள் என்கின்ற தலைப்பிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான முதல் அம்சம் என்ன தெரியுமா? இல்ம் இருக்கிறதே, இந்த இல்ம் மிக முக்கியமானது எமது ஈமானுடைய அதிகரிப்புக்கும் குறைவுக்கும் இல்ம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு அம்சம். அறிவு என்பது மிக மிக முக்கியமான அம்சம். இந்த அறிவு என்பது எந்த அறிவை குறிக்கிறது என்று முதலாவது நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அறிவு என்பது அல்லாஹு தஆலா இன்னல்லதீன ஊதுல் இல்ம, இதற்கு முன்னால் அறிவு கொடுக்கப்பட்டவர்கள் அவர்களுக்கு வேத வசனம் ஓதி காண்பிக்கப்பட்டால் சுஜூதிலே விழுவார்கள் அப்படி என்று சொன்னால் இது எதை குறிக்கிறது என்பதை நம்ம என்ன செய்யணும், முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம், உலகத்திலேயே மிகப்பெரிய துறைகளிலெல்லாம் மிகப்பெரிய ஆய்வாளர்களாக அறிவாளிகளாக உலகத் துறைகளெல்லாம் எங்கெல்லாம் இருக்கக்கூடியவர்களில் ஒரு கணிசமானவர்கள் அல்லது ஒரு அதிகமானவர்கள்
வேதத்தையே அலட்சியம் செய்யக்கூடியவர்களாக இருப்பவர்களாக தான் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இஸ்லாத்துக்கு வெளியே இருந்தாலும் சரி, இஸ்லாத்துக்குள்ளேயாக இருந்தாலும் சரி, அவங்க ஒவ்வொரு துறையிலையும் வளர்ந்திருப்பார்கள். வானவியல் துறையில் ஒரு சிலர் வளர்ந்திருப்பார்கள், விஞ்ஞான துறையில் ஒரு சிலர் வளர்ந்திருப்பார்கள், அதுபோல மருத்துவத்துறையில் மருத்துவ விஞ்ஞானத்தில் ஒரு சிலர் வளர்ந்திருப்பார்கள், இன்னும் உள்ள விவசாய அதாவது இந்த தாவரவியல் துறை ஒரு சிலர் வளர்ந்திருப்பாங்க. நல்லா படிச்சிருப்பாங்க. குர்ஆன் எதையெல்லாம் சிந்திக்க சொல்கிறதோ, எதையெல்லாம் ஆய்வு செய்ய சொல்லுகிறதோ, எதையெல்லாம் படிக்க சொல்கிறதோ அதையெல்லாம் படித்திருப்பார்கள், விளங்கி இருப்பார்கள். ஆனால் இந்த குர்ஆன் வசனங்கள் ஓதி காண்பிக்கப்படுற நேரத்தில் அழுவதும் சுஜூதில் விடுறதை விடுங்க, சின்ன மாற்றம் கூட அவர்கள் என்ன செய்யாது, ஏற்படாது. இவ்வளோ படிக்கிறாங்க, ஆனால் ஒரு சின்ன மாற்றத்தை கூட என்ன செய்ய முடியாது, உணர முடியாது. மாற்றம் உணர முடியாத ஒரு புறத்தில் வைங்க, புறக்கணிக்கவும் செய்கிறார்கள். எனவே அல்லாஹ் இந்த இடத்துல இல்ம் என்று சொல்வது முதலாவது என்ன தெரியுமா, இந்த உலகத்திலே நாம் வாழுகிறோம். ஒரு மனிதனுடைய முதலாவது அறிவு தெரியுமா, எந்த விஷயத்தை எடுத்தாலும் எதனால் இது உண்டானது என்பதுதான் முதலாவது சிறந்த ஒரு அறிவு. உலகத்தில் எதை எடுத்தாலும் ஏன் இது நடந்தது, அதானே அறிவுல முதலாவது. ஏன் இது நடந்தது, எப்படி இது நடந்தது என்பதை ஒருவன் யோசிப்பதுனா அறிவுல முதலாவது. இந்த உலகத்தில் நான் பிறந்து, நான் வளர்ந்து, நான் வாழ்ந்து, நான் மரணிக்கிறேன், நான் எப்படி உருவாகினேன், என்னை சூழ உள்ளவர்கள் எப்படி உருவாகினார்கள், இந்த வாழ்க்கை முறை யார் அமைத்தது, எப்படி அமைக்கப்பட்டது, ஏன் அமைக்கப்பட்டது என்பதை யோசிக்காம அதோட கிளை அம்சங்களை மட்டும் யோசிக்கிறவன் உண்மையிலே அறிவாளி அல்ல. முதலாவது புரிஞ்சுக்கிறோம். அது கிளை அம்சங்கள் என்ன, இந்த மரம் எப்படி உருவானது, இந்த வானம் எப்படி, வானத்தில் வந்து எனது நட்சத்திரம் வந்து இது வந்து எந்த அளவு கெப்பாசிட்டி கொண்டது, எப்படி பவர் கொண்டது, இப்படி ஒருத்தன் யோசிக்கிறான்னு வைங்களே, இவன் உண்மையிலே முதலாவது அறிவாளி அல்ல. ஏன் முதலாவது அறிவாளி இல்லை தெரியுமா, அவைகளெல்லாம் நீ யோசிப்பதற்கு முன்னால் முதலாவது எதை யோசிக்கணும் தெரியுமா, இந்த உலகத்தில் நீ பிறந்து வளர்ந்து வாழ்ந்து மடிகிறாய இந்த வாழ்க்கை முறைக்கும் உன்னை சூழ இப்படி உருவானவர்களுக்கும் யார் காரணமாக இருக்கிறான், ஏன் இந்த வாழ்க்கை உருவாக்கப்பட்டது, யார் அதை உருவாக்கினான், அவன் எப்படிப்பட்டவன் என்கின்ற அறிவை யோசிக்காம அதுக்கு சூழ உள்ள மற்ற எல்லா விஷயத்தையும் ஒருவன் யோசிக்கிறான் என்றால் அவன் யாரு, உண்மையில் அறிவாளி கிடையாது. உண்மையில அறிவாளி கிடையாது. உண்மையான அறிவாளி ஏன் எது என்று காரணம் கேட்டு அறிந்து கொள்வன் தான் அறிவாளி. ஆனா ஏன் எதுன்னு கேட்கிறவன் கிளை அம்சங்களுக்கெல்லாம் கேட்கிறான். எது பிரதானமான அம்சமோ அதுக்கு ஒருத்தன் கேட்கலன்னு வைங்களேன், இறைவனுடைய பார்வையில் அவன் முட்டாள், அவன் அறிவாளி கிடையாது. இன்னும் சொல்ல போனால் ஜாஹில், அறியாமையில் உள்ளவன். எல்லாவற்றுக்கு ஏன் எது என்று கேட்கக்கூடிய அளவில் இருக்கக்கூடியவன் தனது உருவாக்கத்தையும் தனது பிறப்பையும் தனது வாழ்வையும் தனது மடிவையும் ஏன் எதற்கென்று கேட்காமல் இருக்கிறான் என்று சொன்னால் அவன் மிகப்பெரிய அறியாமையில் இருக்கிறான். எனவே முதலாவது இல்மை புரிந்து கொள்ளணும். நான் ஏன் உருவாக்கப்பட்டேன், நான் இதற்கு ஏன் பிறந்தேன், இந்த உலகத்தில் ஏன் பிறந்தேன், என் வாழ்க்கை ஏன் அமைக்கப்பட்டது, யார் உருவாக்கினான் அப்படின்னா என்ன, இறைவனை பற்றிய அறிவு. இறைவனை பற்றிய அறிவு, படைப்பாளனை பற்றிய அறிவு தான் முதலாவது இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய அறிவு. அந்த இல்மு இல்லாமல் உலகத்தில் ஒருவனுக்கு எந்த இல்மு இருந்தாலும் பிரயோஜனம் கிடையாது. ஒன்றில் அந்த இல்மெல்லாம் இறைவன் பக்கம் அவனுக்கு வழிகாட்ட வேண்டும், அந்த இல்மு பிரயோஜனமான அறிவாக இருக்க வேண்டும். அதை பற்றி ஒருவன் யோசிக்காமல் இருக்கிறான் என்று சொன்னால் அதில் எந்த பிரயோஜனம் கிடையாது. அதனால தான் தௌஹீத், இல்மு தௌஹீத் இருக்கிறது, இறைவனை பற்றிய அறிவு. இறைவன் தான் இந்த உலகை உருவாக்கினான். அவன் ஏன் உருவாக்கினான் என்றால் எங்களை சோதிப்பதற்காக உருவாக்கினான். அந்த உருவாக்கத்தின் பின்னர் அந்த சோதனை நாங்கள் சிறந்த முறையில் வாழ்ந்தால் நாளை மறுமை என்று ஒன்று இருக்கிறது, அதில் விசாரணை ஒன்று இருக்கிறது, அதில் நல்லதற்கு சுவர்க்கமும் கெட்டதற்கு நரகமும் வழங்கப்படும், இதில் யாரும் தப்ப முடியாது என்கின்ற இந்த அறிவு இருக்கிறது. இதுதான் முதல் அறிவு என்பதை நாம் என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அறிவு என்பதில் மிக பிரதானமானது ஏன் எதற்கு என்று கேட்டு ஒரு மனிதன் கண்டுபிடிக்கக்கூடிய அந்த பதில்கள் தான் மிக பிரதானமானது. அதுக்கு தான் நம்ம விஞ்ஞானம் என்றோம். ஞானம் என்றா என்ன, அறிவு விளங்கிட்டா. விஞ்ஞானம் என்றால் அதை உள்ளுக்குள்ளதை நம்ம அறிஞ்சுக்கிறது விஞ்ஞானம். இதுதான் நம்ம விஞ்ஞானம் என்று சொல்கிறோம். ஆனால் பிரித்து வச்சுட்டான், மெஞ்ஞானம் வேற விஞ்ஞானம் வேறன்னு பிரிச்சுட்டாங்க, விளங்கிட்டா. ஒன்றில் புரிந்துங்கள, விஞ்ஞானத்திலேயே முதல் விஞ்ஞானம் என்ன தெரியுமா, ஒரு நல்ல ஒரு சிந்தனையாலும் சொல்லக்கூடிய விஷயம். இந்த உலகம் ஏன் படைக்கப்பட்டு எதற்காக படைக்கப்பட்டது, நான் இந்த உலக செட்டப்பில் பிறந்து அதே மாதிரி வாழ்ந்து செல்கிறேனே, இந்த உலகத்துடைய முறைமையில் எனக்கு எந்த மாற்றமும் செய்ய முடியாமல் இருக்கிறதே, இது ஏன் என்ற கேள்விக்கு ஒருவன் பதில் காண்பதற்காக முயற்சி எடுக்கிறானே, அதான் முதலாவது. அதனால தான் யாருக்கெல்லாம் இஸ்லாம் கிடைத்ததோ, யாருக்கெல்லாம் இஸ்லாம் கிடைத்ததோ, அந்த இஸ்லாத்தை பற்றிய அறிவு கிடைத்ததோ, முதலாவதாக இஸ்லாம். இஸ்லாம் என்ற என்ன, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி தூர் நம்புறது தான் இஸ்லாம். இதில் முதல் பகுதி என்ன, வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்ற அறிவு யாருக்கு கிடைச்சதோ
அதன்படி யார் செயல்படுறாரோ அவர் உலகத்திலே விஞ்ஞான அறிவோடு இந்த உலகத்துடைய எல்லா சிஸ்டத்தையும் அறிந்து கொண்டும் சிலைக்கு வணங்கப்படுகின்றவனை விட அவன் சிறந்தவன். ஏன் சிறந்தவன்டா? உனது மிகப்பெரிய அறிவு பிரயோஜனம் அளிக்கவில்லை. உலகத்துக்கே நீதி வழங்கக்கூடிய உயர் நீதிபதியாக இருக்கிறாரு. நீதி வழங்கிட்டு வெளியே வந்து சிலைக்கு என்ன செய்யறாரு? வணங்கிட்டு போறாரு. அவரால் நீதி வழங்க முடியவில்லை. இதுக்கு வணங்குறது பிழை என்கின்ற நீதி அவரோட உள்ளத்தில் என்ன செய்யல எழவில்லை என்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே முதலாவது இல்மை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். யாருக்கெல்லாம் இந்த உலகம் இதற்குத்தான் படைக்கப்பட்டது, இவன் தான் இதை படைத்தான், இதற்காகத்தான் படைத்தான் என்ற அறிவு கிடைப்பது இருக்கிறது, அதெல்லாம் நீங்க சாதாரணமாக இந்த உலகத்தை நினைச்சிடக்கூடாது. அதெல்லாம் சாதாரண அறிவு. நம்ம இஸ்லாத்தில் கிடைத்திருக்கக்கூடிய இந்த ஏகத்த அறிவு சாதாரண அறிவை நீங்க நினைச்சிடக்கூடாது. மிகப்பெரிய அறிவாளிகள் புத்திஜீவிகள் என்றெல்லாம் இந்த உலகத்திலே நம்பக்கூடிய கோடான கோடி மக்களுக்கு அது விளங்கவே இல்லை, அந்த பகுதி விளங்கவே இல்லை. எனவே இல்முல மிக முக்கியமானது இதுதான் மிக முக்கியமானது. அல்லாஹு தாலா சொல்லுகிறான், யாருக்கு இந்த அறிவு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, இல்மு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, இது முக்கியமான அடிப்படையான அறிவு. இதற்கு மேலதிகமாக உங்களுக்கு எந்த அளவுக்கு அறிவு இதனோடு சேர்ந்து அதிகரிக்கிறதோ, இந்த அடிப்படையோடு சேர்ந்து, இந்த அடிப்படை அறிவோடு சேர்ந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு அறிவு அதிகரிக்கிறதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஈமானுடைய அதிகரிப்பும் என்ன செய்யும்? ஏற்படும். இந்த அறிவோடு சேர்ந்து, நான் சொன்ன இந்த அடிப்படை அறிவோடு சேர்ந்து, இந்த அறிவோடு சேர்ந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு மற்றவைகளை பற்றி அறிவுகள்லாம் கிடைச்சி வளர்ந்துட்டு போறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு என்ன செய்யும்? உங்களை ஈமானிலே மிகப்பெரிய ஒரு விருத்தியையும் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தும். ஒருவன் படிக்க அறிவு தெரிய மார்க்கரிய இந்த விஷயத்தில் அவன் புரிந்து கொண்டு இறைவனோட கனெக்ட் ஆகி அந்த அறிவு வளர இது இல்லாமல் இல்லை, அந்த கனெக்ட் ஆகி அந்த அறிவு வளர அவனுக்கு என்ன செய்யும் தெரியுமா? உண்மை சம்பந்தமான செய்திகள் காதிலே விழுகின்ற பொழுது அந்த உள்ளம் இயங்கும். உண்மை சம்பந்தமான செய்திகள் அவன் காதில் விழுகிற நேரத்தில் உள்ளம் என்ன செய்யும்? இயங்கும். அந்த உள்ளம் இயங்குகிற நேரத்தில் எதோடு தொடர்பாகிக்குது? அவனுடைய சிந்தனை இறைவனோடு தொடர்பாக இருக்கிற சிந்தனை. கண்ணால கண்ணீர் என்ன செஞ்சிடும்? ஓடிடும். மற்றபடி உள்ள எல்லா அறிவுகளும் உயிரோட்டம் இல்லாத அறிவுகள். இது இல்லாட்டி, இந்த கனெக்ஷன் இல்லாது விட்டால், இந்த இணைப்பு இல்லாது விட்டால் உயிரோட்டம் இல்லாத அறிவுகள். எல்லாம் அழகான வீடு, கவர்ச்சியான வீடு இருந்து அந்த வீட்டுக்கு என்ன கரண்ட் இல்லாத மாதிரி, எலக்ட்ரிக் இல்லாத மாதிரி அந்த வீடு. இது மாதிரி தான் ஒருத்தனுக்கு எல்லா விதமான நாலேஜும் இருந்து எது அடிப்படையான தேவையோ, இந்த டோட்டல் உருவாக்கத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய இறைவனது பற்றிய அறிவு இல்லைன்னு வைங்க, அது இருட்டடைஞ்ச மாதிரி தான் என்ன செய்யும்? எப்பொழுதும் இருக்கும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இது நம்ம புரிந்து கொள்ளணும். இது நமக்கு வந்துட்டேன்னு வைங்க, இந்த மாதிரியான இல்மு ஒன்று வந்து விட்டால் இதுல நம்ம எந்த அளவுக்கு அபிவிருத்தி ஆகிறோமோ அந்த அளவுக்கு நமது உள்ளம் இயங்க ஆரம்பிக்கும். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இல்மு வர மக்களை விட்டு அறியாதவர்களை விட்டு நாங்கள் வித்தியாசப்பட்டு கொண்டே இருப்போம். ஹல் யஸ்தவில்லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன், அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாவார்களா? அறிவு வளர நம்மளுக்கு தெரியாமலே நம்முடைய செயல்பாடு என்ன செய்யும்? மாறிக்கொண்டு வரும். அது இறைவனோடு தொடர்போடு இருந்தால், திருப்பி அதை நான் சொல்லிக்கிறேன். எப்படி? இறைவனுடைய தொடர்போடு, இறைவன் பற்றிய அறிவோடு இருக்கக்கூடிய எல்லா அறிவுகளும், அதோடு சம்பந்தப்பட்ட எல்லா அறிவுகளும் எங்களை என்ன செய்யும்? அபிவிருத்தி அடைய செஞ்சுக்கிட்டே இருக்கும். நாங்கள் அறியாதவர்களை விட்டு எங்களுக்கு தெரியாமலே செயல்பாடுகளில் வித்தியாசப்பட ஆரம்பித்துக் கொண்டே இருப்போம். அதுல ஒன்றுதான், இருவருக்கு குர்ஆன் வசனம் ஓதப்படுகிறது, இருவருக்கு அல்லாஹ்வுடைய செய்திகள் சொல்லப்படுகின்றன, ஒருவருடைய உள்ள எந்த விதமான அசைவுக்குள்ள உட்படல, இன்னொருவருடைய என்ன செய்து சுஜூதுல விழுந்து கண்ணீர் வடிக்கின்ற இடத்துக்கு என்ன செய்கிறது? கொண்டு வருகிறது. எதனால் அது வந்தது? இந்த இறைவனோடு தொடர்பு பட்டு அவருக்கு கிடைக்கக்கூடிய மற்ற எல்லா அறிவுகளும் அதோடு தொடர்பு பட்டு இருப்பதனால். இது இல்லாத அறிவு எந்த பிரயோஜனமும் கிடையாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணத்திற்கு, ஒருவருடைய செயல்பாடை சமுதாயம் அறிவோடு ஒருத்தன் செய்வான், அறிவில்லாத மக்கள் எப்படி பார்ப்பார்கள் என்பதற்கு ஒரு செய்தி சொல்றேன். சாபித் இப்னு குர்ரா என்று சொல்லக்கூடிய ஒரு 3ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு வைத்தியர், இஸ்லாமிய சமுதாயத்திலிருந்து ஒரு வைத்தியர், 3ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இவருக்கு அதாவது மருத்துவ துறையில் ஒரு நல்ல ஒரு அறிவு உள்ளவர். இது நான் அறிவுக்கான ஒரு உதாரணம் சொல்றேன், ஈமான இதோட ஒப்பிடல, அறிவுக்கான ஒரு உதாரணம். ஒரு மனிதனுடைய அறிவு வளர சமுதாயத்துடைய பார்வையில் அது தவறாகவோ அல்லது பொருத்தமற்றதாகவோ அல்லது வியப்பாகவோ இருக்கலாம். ஆனால் ஒருத்தன் அறிவு என்ன செய்யும்? அவனை இயங்க வைக்கும், அது அவனுக்கு சிம்பிளாக இருக்கும். ஏன்னா அவன் அந்த அறிவோடு இருக்கிறதுனால. சாபித் இப்னு குர்ரா என்றவர், அவர் ஒரு வைத்தியராக இருந்தார். அவர் ஒரு முறை ஒரு இறைச்சி கடைக்கு ஒரு இறைச்சி வாங்குறதுக்கு போறார். கசாப், இன்னைக்கு ஜஸ்ஸார்னு வாங்க போற நேரத்தில் அங்கே போனால் அந்த இறைச்சி கடைக்காரர் இல்லை. வளமையாக அவர் பார்க்குறவர், வளமையாக அந்த கடைக்கு போகிறவர் அவர் இல்லை. பக்கத்து வீட்டில் அழுகிற சவுண்டுகள் கேட்டுக்கின்றிருக்கு. அந்த இறைச்சி கடைக்காரர் வீட்டில் சவுண்டு கேட்டுக்கின்றிருக்கு. என்னன்னு கேட்குறாங்க. இல்லை, இறைச்சி கடைக்காரர் மவுத்தாகிட்டாரு அப்படின்னார். இந்த இறைச்சி கடைக்காரர் மவுத்தாகிட்டாரு அப்படின்னா
இவர் உடனே சொன்னார், அவர் நிச்சயமாக மௌத்தாகலைன்றார். இவர் சொன்னார், அவர் நிச்சயமாக மௌத்தாகல, எனக்கு அவரை காட்டுங்கன்றார். எனக்கு அவரை காட்டுங்கன்றார். இவர் அங்கே போனார். போனால் பெண்கள் அவங்களாம் இருந்து சத்தம் போட்டு அழுதுகிட்டு இருக்கிறார். மௌத்தாகிட்டார், அழுதுட்டிருக்கிறார். இவர் சொல்கிறாரு, அழுகிறத்தை நிறுத்திட்டு நான் சொல்கிற வேலைகளை செய்யுங்க அப்படி என்றுட்டு அவருடைய கால் பகுதி இருக்குதானே, இந்த பாதத்தை தட்டுமாறு என்ன செய்கிறாரு சொல்கிறாரு. விளங்கிட்டா? பாதத்தை நல்லா அமைச்ச நேரத்துக்கு தட்டுமாறு சொல்கிறார். தட்டுட்டு இருக்கிறதுல குறிப்பிட்டவங்க தட்டுட்டு இருந்துட்டு இப்போ நீங்களாம் வெளியே போங்கன்ட்டார். கதவை மூடினார். ஒரு மருந்து ஒன்று எடுத்தார். அவருடைய பையிலிருந்து ஒரு மருந்தொன்று எடுத்து வாயில் அந்த வாயில் அப்படி மருந்தை ஊற்ற ஆரம்பித்தார். கொஞ்ச நேரத்தில் அவர் கண்ணை திறந்தார். கொஞ்ச நேரத்தில் அவர் கண்ணை திறந்தார். ஒரு சில மணி நேரங்களில் அவர் பேச ஆரம்பிச்சிட்டார். சில மணி நேரங்களில் அவர் பேச ஆரம்பிச்சிட்டார். இப்போ அந்த இடத்துல அவர் பேச ஆரம்பித்து உயிர் பெற்றாரு அப்படி என்கின்ற அந்த செய்தி. அதுக்கு பின்னால் ஒரு 2 நாளைக்கு பிறகு அவர் வெளியே வர ஆரம்பித்தார். இந்த வெளியே வராரு, இவர் உயிரோடு இருக்கிறார். இதை பார்த்த மக்கள் என்ன முதலாவது வார்த்தை பேசினாங்க தெரியுமா? சாபித் யுஹில் மௌதா, சாபித் இறந்தவர்களை உயிர்ப்பிக்கிறார். ஏன்னா அவங்க அவ்வளவுதான். இவர் என்ன நடந்தது என்கின்ற அந்த இல்ம் இல்லாதனால மக்களுடைய செயல்பாடும் அல்லது அதை விட்டு தூரமாக உள்ளவருடைய செயல்பாடும் அதோடு சம்பந்தப்பட்டவருடைய செயல்பாடும் வேறு. மக்கள் இப்படி நினைப்பாங்க என்பதற்காக வேண்டி அவர் செய்யாமல் இருக்கவும் இயலாது. மக்கள் இப்படி நினைப்பாங்க. யுஹில் அதாவது மௌத்தா, இறந்தவர்களை உயிர்ப்பிக்கிறார். இந்த செய்தி பரவுது. மன்னர் கூப்பிடுறார். அப்ப இஸ்லாமிய கலாபத் இருக்கிற இவர் செய்தி பரவினா விசாரணை நடத்துறது கட்டாயம் அழைக்கிறார். இவர் மன்னர்கிட்ட போறாரு. அவர் போன உடனே முதலாவது என்ன கேட்டார் தெரியுமா? மாலக்கையா சபித் தத்தஇல் மசீஹியா, என்ன உங்களை பத்தி என்ன ஒரு கேள்வி வருகிறது? நீங்க மசீஹியத் கிறிஸ்தவத்தை வாதம் செய்கிறீர்களாமே. அப்படின்னா என்ன? ஈசா அலைஹிஸ்ஸலாம் செஞ்சதை நீங்க செய்றீங்கன்னு சொல்றீங்களாமே. ஈசா என்ன செஞ்சாரு? வஹில் மௌதா பிஇذنில்லாஹ், அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டு நான் இறந்தவர்களை என்ன செய்கிறேன்? உயிர்ப்பிக்கிறேன் அப்படின்னு ஈசா செஞ்சார். அதை நீங்க இப்ப சொல்றீங்களாமே அப்படின்னு கேட்டார். அதுக்கு அவர் சொன்னார், மன்னரே அப்படி எதுவுமே இல்லை, மக்கள் அப்படி பேசுறாங்க. என்ன நடந்ததுன்னு சொன்னா, நான் வளமே அந்த இறைச்சி கடை பக்கத்தால் என்ன செய்வேன்? போவேன். அப்போ ஒவ்வொரு முறையும் நான் இவரை காணுவேன். இவர் என்ன செய்வாருண்டா, இந்த மாட்டிட ஈரலை எடுத்து அதை 4-5 துண்டுகளாக வெட்டி அதில் உப்பு போடுவார். அதை என்ன செய்வார்? உப்பு போட்டு என்ன செய்வார்? சாப்பிடுவார். இந்த சாப்பிட்றத பார்த்துட்டு நான் முடிவெடுத்தேன், இவருக்கு ஒரு நாளைக்கு உடல் செயலிழந்து போகக்கூடிய ஒரு நாள் என்ன செய்யும்? இவருக்கு ஒரு மூளை செயலிழந்து போய் உடம்பு என்ன செஞ்சிடும்? அப்படியே ஸ்தம்பித்து போகக்கூடிய, நம்ம சொல்றோம் என்ன, கோமா ஸ்டேஜ் என்ன செய்வதற்கு ஒன்று வரும். அந்த ஒரு கட்டமட்ட, அதாவது தற்காலிகமாக வரும். தற்காலிகமாக இப்படி ஒரு நிலை அவருக்கு என்ன செய்ய ஏற்படும்? சிந்தனை இயங்காமல் போகும். அந்த டைமுக்கு பிளட் என்ன செய்யாது? ஓடாது. இந்த மாதிரியான ஒரு கட்டம் இவருக்கு வரும். அதனால நான் உடனே என்ன செஞ்சிருந்தேன்? அதுக்குரிய மருந்தை தயார் நிலையிலேயே நான் எப்ப என்ன செஞ்சிருந்தேன்? வச்சிருந்தேன். காரணம் ஈரல் உப்பு இது ரெண்டும் சேர்ந்து என்ன செஞ்சிடும்? அவருடைய இரத்தத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும். அதை நான் புரிஞ்சிருந்தேன். ஏன்னா என் அனுபவம் அது. அதை நான் வைத்துக் கொண்டிருந்தேன். நான் நினைத்தது போல அன்றைக்கு போனா என்ன செஞ்சது? அவருக்கு இந்த நிலைமை ஆகிச்சு. நான் கண்டேன். உடனே அந்த நம்பிக்கை எனக்கு இருந்தது. ஏன்னா அவருடைய சிச்சுவேஷன் இளம் வயசுள்ளவராக இருக்கிறாரு, முதியவராக இருக்கல, இப்படி ஒரு திடீர்னு வந்தது நான் நினைச்சு இதுதான் காரணம் என்று நான் புரிந்து கொண்டேன். செயல்படுத்தி பார்த்தேன். அது என்ன செஞ்சது? உண்மையாகட்டு இதை தவிர வேற எதுவும் இல்லை என்று தாபித் இப்னு குர்ரா என்ன செஞ்சாரு? பதில் சொன்னார். இது நான் ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்றேன். எதற்காக நான் இதை சொல்றேன்னா, எமக்கு சூழ நமது அறிவு வளர வளர நமது இயல்பான நிலை தூரமாகிட்டே போகும். எதால தூரமாகும்? மக்கள்கிட்ட நல்லா தான் பழகின்றிருப்போம். ஆனா இல்மால என்ன செய்யும்? நாங்கள் உயர்ந்து கொண்டே போவோம். ஹல் யஸ்தவில்லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன். அதற்காக வேண்டி நாம் செயல்படாமல் இருக்க முடியாது. இதே மாதிரி தான் நமது வாழ்க்கையும். வாழ்க்கையில சரியான இல்மு நமது ஈமானோடு சம்பந்தப்படுகிற நேரத்தில் நமது வாழ்க்கை முறையில பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, பிரச்சனைகளை அணுகுகின்ற முறையாக இருந்தாலும் சரி, வணக்க வழிபாடுகள் உள்ள முறையாக இருந்தாலும் சரி, எமது அமைதி எமது அஹ்லாக்கோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி, எல்லா விஷயங்கள்லையும் எமக்கே தெரியாமல் ஒரு அழகிய மாற்றம் என்ன செய்யும்? ஏற்படும். அந்த மாற்றம் உங்களை இறைவனுக்கு நெருக்கமாக்கி கொண்டே இருக்கும். நாம் நினைக்காத புறத்திலான சில மனிதர்களுக்கு அந்த வசனங்களை ஓதினா கண்களே என்ன செய்யாது? அசையாது, கண்ணீரே வராது. ஆனா என்ன செய்யும்? நமக்கு அந்த அறிவு வர வர நமக்கு கண்ணீர் வடிய ஆரம்பிக்கும். இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, அதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். இதற்கு முன்னால் அறிவு கொடுக்கப்பட்டவர்கள், அல்லாஹ் எப்படி சொல்ற மாதிரி அறிவு கொடுக்கப்பட்டவர்கள் வேத வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் சுஜூதில் விழுந்து கண்ணீர் வடிப்பார்கள். சுஜூதில் விழுந்து கண்ணீர் வடிப்பார்கள். இல்மு அவர்களை இயக்கும். அது இறைவனோடு தொடர்பு பட்டிருந்ததனால. எந்த அறிவாக இருந்தாலும், அது எவ்வளவு முன்னேற்றமான அறிவாக இருந்தாலும், எது அடிப்படையான அறிவோ
ஏன் எதற்காக நாம் படைக்கப்பட்டோம் என்கின்ற அந்த கேள்விக்கு பதில் காணாத அறிவு இருக்கிறதே, அது நான் சொன்ன மாதிரி உயிரற்ற அறிவுகள். அவரில் எந்த மாற்றத்தை ஏற்படுத்தாது. சில பொழுதுகளில் அவரை சமுதாயத்தை ஒரு பெரிய ஆளாக என்ன செய்யும், அது மாற்றும். பொருளாதாரத்தை அவருக்கு ஈட்டி கொடுக்கும். அவருடைய லைஃப் ஜீரோ ஆகிக்கும். அவர் லைஃப் என்ன செய்யும், ஜீரோவாக இருக்கும். அங்க நிம்மதி இருக்காது, அங்க சந்தோஷம் இருக்காது, அங்க நல்ல வாழ்க்கை இருக்காது, நேர்மையான முடிவுகள் இருக்காது, அகலாக்கு இருக்காது, அவரத்துல பகுத்தறிவு தன்மை வெளிப்படாது. இதன் காரணமாக அன்புள்ள சகோதரர்களே, இந்த அடிப்படை நம்ம ஈமானை எப்ப பத்தி பேசுகிறோம் இதை புரிஞ்சுக்கணும். இதை புரியாதனால என்ன நடக்குன்னு சொன்னா, மார்க்க உரைகள்ல மக்கள்கிட்ட எது கூட விருப்பம் தெரியுமா, சம்பவமா சொல்லுங்கன்னா நல்ல விருப்பம். எது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சம்பவம் பேசுங்க. அபூ ஹுரைரா சம்பவம் என்ன நினைக்கிறாங்கன்னா, இதான் ஈமான் நினைக்கிறாங்க. சம்பவம் இருக்குதானே, உருக்கமாக இருந்தா உலகத்துல காவிருக்கும் அழுக வரும். நல்லா புரிஞ்சுங்க. எப்படி சம்பவம் உருக்கமாக இருந்தா யாருக்கு அழுக வரும், காவிருக்கு அழுக வரும். அர்த்தமே இல்லாத வசனங்களையும் விளங்கிட்டாங்க, அர்த்தமே இல்லாத செய்திகளையும் அழுக வரும், உருக்கமே இல்லாத செய்திகளையும் அழுக வரும். ஆனா ஈமானோடு சம்பந்தப்பட்டிருக்கிற நேரத்தில் வரக்கூடிய அழுகை இருக்குது, இல்மோடு சம்பந்தப்பட்டிருக்கிற நேரத்தில் வரக்கூடிய அழுகை இருக்கிறது, அது வேறு இது வேறு. எப்ப எமது இல்ம வளர்த்து இல்மின் காரணமாக வரக்கூடிய அந்த ஈமானிய பாதிப்பு இருக்குதே, அதுதான் உண்மையான ஈமானிய கண்ணீர். இல்லைன்னா அல்லாஹ் என்ன சொல்றான், வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்ட கண்ணீர் வடித்தவர்கள் கீழே விழுவார்கள். இன்றைக்கு பாருங்க, ரஜுலுன் தக்கரல்லாஹ ஹாலியன் ஃபஃபாலத் ஐனாஹு, ஒரு மனிதன் தனியாக இறைவனை ஞாபகப்படுத்தி கண்ணால கண்ணீர் வடிக்கிறானே, அவனுக்கு அல்லாஹ் தஆலா தனது நிழலிலே நிழல் அளிப்பதாக குர்ஆன் ஹதீஸ்ல என்ன செய்யறான், அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். இப்ப என்ன புரிஞ்சுக்கணும், தனிமையில் ஞாபகப்படுத்தி என்றா இன்றைக்கு எங்களுக்கு பெரும்பாலும் 60-70% மக்களுடைய கண்ணீர் அவங்க எதை ஈமானிடம் மதிச்சுக்கிறாங்கன்னு சொன்னா, அவங்களோட வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டுரும், ஒரு கவலை ஏற்பட்டுரும், அதோட போய் குர்ஆனை திறக்கிறது. அப்ப என்ன செய்யும், குல்ஹுவல்லாஹ் ஓதினாலும் அழுக வரும், சூரா யூசுப் வாச்சாலும் அழுக வரும், சூரா பக்ரா வாச்சாலும் அழுக வரும், குர்ஆனை மூடினாலும் அழுக வரும், திறந்தாலும் அழுக வரும். இதுக்கு அவங்க பேர் வச்சுக்கிறேன் என்ன தெரியுமா, குர்ஆன் ஓதியதனால் வந்த அழுகை. இது குர்ஆன் ஓதினதால வந்த அழுகை இல்லை, இது எதனால வந்து அழுகை தெரியும், உங்களுக்கு ஏற்கனவே சோகம் இருக்குது, அந்த சோகத்தை நீங்க எதோட டச் பண்ணுங்க. இதை விடுங்க, சினிமா பாட்டை கேட்டு எவ்வளவு அழுதுட்டிக்கிறான், சினிமா பாட்டை கேட்டு இந்த கவலையான நேரத்தில் சினிமா பாட்டை கேட்டு அழுதுட்டிக்கிறான். அப்ப சினிமா பாட்டுக்கு அவ்வளவு சிறப்பிக்கின்ற அர்த்தம் அதுக்கு இல்ல. சோக நேரத்தில் போய் குர்ஆனை அணுகி தொழுது எது நடந்தாலும் உங்களுக்கு அழுக வரும். ஆனா அந்த அழுகை பாவமானதல்ல, நல்லது. ஏன் நீங்க அந்த அழுகை மூலம் ஒரு கெட்டதுக்கு போகாம, சினிமாவுக்கு போகாம, அதுக்கு போகாம என்ன செய்றீங்க, ஓதுறீங்க, தொழுறீங்க, அதனால உங்களுக்கு அழுக வருது, அது வேறு. ஆனா ஈமானி அழுகையில பிரதானமானது தெரியுமா, வரஜுலுன் ذكرல்லாஹ ஹாலியன் ஃபஃபாலத் ஐனாஹு, தனிமையில இருந்து தனித்துவமாகவும் அவன் அழுகணும். அவன் நினைக்கிறான், அல்லாஹ் யா அல்லாஹ் நான் இவ்வளவு பாவம் செஞ்சுட்டு என்ன வாழ்க்கை எப்படி இருக்குது, என்ன வாழ்க்கையில எவ்வளவு நலவு நீ தந்தி, இப்படி நினைக்க உங்களுக்கு மனமுருகி அழுக வந்துதா, அதான் ஈமானி அழுகை. அதான் ஈமானி அழுகை. எந்த சம்பவங்களும் இல்லாமல் உங்களுக்கு இறைவனை நினைக்க உங்களுக்கு கண்ணீர் வருகிறதா, அதுதான் ஈமானி அழுகை. மற்றபடியான அழுகை உங்களுடைய உள்ளத்துடைய வேகத்தை பொறுத்துள்ள விஷயங்கள், அதுக்கு என்ன செய்யும், சர்வசாதாரணமாக அது ஏற்படும். எனவே சரியான முறையில் ஈமானை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இல்மின் மூலம் எப்பொழுது ஈமான் சம்பந்தப்பட்டு வரக்கூடிய அழுகை இருக்கிறதே, அதான் சரியான அழுகை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இந்த மாதிரி வாழ்ந்தவர்கள் நபித்தோழர்கள், தாபியீன்கள், கடந்த கால மார்க்க அறிஞர்கள், இன்றும் வாழக்கூடிய எல்லா நல்ல முஃமின்கள், அவங்களுடைய வாழ்க்கையில் இந்த பாதிப்புகள் நம்ம பார்க்கலாம். அந்த மாதிரி கட்டங்கள்ல அவர்கள் சொல்லக்கூடிய சில விளக்கங்கள், சில அறிவுகள் இருக்கிறதே, நம்மையும் உணரச் செய்யக்கூடிய சில அறிவான வார்த்தைகள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அந்த மாதிரியான செய்திகளை நான் உங்களுக்கு இந்த இடத்துல சொல்றேன். இல்மு வந்து நமது உலகத்தில் இருந்தாவே நம்மளுக்கு அது எப்படி இருந்திருக்கும் என்பதற்காக சில செய்திகளை நான் உங்களுக்கு இந்த இடத்துல சொல்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க, ஹஸனுல் பஸரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள். ஹஸனுல் பஸரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள், இவர் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டிலே வளர்ந்த ஒரு தாபியீன். உம்மு சலமா ரலியல்லாஹு வீட்டிலே வளர்ந்தவர். அவர் சொல்றாரு, அதரக்து அக்வாமன், நான் சில மக்களை அடைந்தேன். அப்படின்னா என்ன, கடந்த காலத்தில், இப்ப இருக்கிற வாழ்ற காலம் இல்ல, கடந்த காலத்தில் சில மக்களோடு நான் வாழ்ந்தேன். கான அஹதுஹும் அஷஹ அலா உம்ரிஹி மின்ஹு அலா தராஹிமிஹி வ தனானிஹி, அவர்கள் தீனார் திர்ஹத்தில் மனிதனுக்கு ஏற்படக்கூடிய அந்த கஞ்சத்தனம் இருக்குது, கொடுக்கணும் கொஞ்சம், அது எல்லாருக்கும் ஓரளவு கூடுதல் எப்படி இருக்கும், வீரியம் குறையும். அதுல உள்ள மனிதனுக்கு ஏற்படக்கூடிய கஞ்சத்தனத்தை விட டைமை கொடுக்கறதுல அவர்களுக்கு மிகப்பெரிய கஞ்சத்தனம் இருந்ததை நான் கண்டேன். அவங்களுக்கு எது மிக பிரச்சனையா இருந்தது தெரியுமா, பணத்தை கேட்டா கூட லேசான செஞ்சாங்க, அவங்க கொடுத்தார்கள்.
ஆனா டைமை கேட்டா என்ன செய்ய மாட்டாங்க, கொடுக்க மாட்டார்கள். அதை எல்லாத்தையும் விட ஒரு பெரிய செய்தியாக என்ன செய்தார்கள், பார்த்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை நான் அடைந்தேன். ஆனா இப்ப இருக்கக்கூடிய சமுதாயம் அதல்ல. நீ இந்த தினானீர டைம் பணத்தை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி நீங்க எவ்வளோ டைம் வேணாலும் எடுத்துக்க, எனக்கு பிரச்சனை இல்லை. நீ நாள் ஃபுல்லா இருந்து பேசிட்டு எனக்கு பணம் தருவியேண்டா அதுக்கு நான் ரெடி. நாள் ஃபுல்லா இருந்து பேசிட்டு எனக்கு பணம் தருவியேண்டா அதுக்கு நான் ரெடி. ஆனா நான் ஒரு காலத்தை கண்டேன், அந்த காலம் பணம் அல்ல, நீ பணத்தை எடுத்துக்க, டைமை வேஸ்ட் பண்ணிடாத என்று சொல்லக்கூடிய ஒரு சமுதாயத்தை நான் அடைந்திருந்தேன். யார் சொல்றார்? ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹ், சஹாபாக்கள். யாரு? சஹாபாக்களை சொல்றாரு. அப்ப நினைச்சு பாருங்க, எதனால அவர்கள் இந்த உலகத்தில் இப்படி இந்த சப்ஜெக்ட் எதுல படிப்பிப்பாங்க? டைம் மேனேஜ்மெண்ட்ல போய் என்ன செய்வாங்க, அதை சொல்லிக்கிட்டு இருப்பான். எதனால அவங்களுக்கு அந்த இடம் வந்தது? டைம் மேனேஜ்மெண்டால அந்த இடம் வந்ததா? ஈமான் சரியான இல்ம என்ன செஞ்சது, அந்த இடத்துல கொடுத்து டைம் அவர்கள் இயல்பிலேயே என்னது சரியான முறையில் பயன்படுத்தக்கூடிய இடத்திற்கு தள்ளப்பட்டார்கள். எது வழிகாட்டுச்சு? ஈமான். இல்மோடு சம்பந்தப்பட்ட ஈமான் என்ன செஞ்சது, அந்த இடத்திற்கு வழிகாட்டியதை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்கள், இதை புரிந்துக்கோங்க. நம்ம சரியாக இருக்கிற நேரத்தில் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய திறக்கக்கூடிய கதவுகள் இருக்கிற சிந்தனைகள்ல அது சாதாரணமான விஷயம் அல்ல. ஒரு செய்தி. அதுபோல அன்புள்ள சகோதரர்களே, நீங்கள் பாருங்கள், அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுப்ஹானல்லாஹ், இது ஒரு அதாவது ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது போல ஈமானோட எப்படி இது சம்பந்தப்படுகிறது என்பது பற்றிய செய்திகளை தான் இந்த இடத்துல சொல்லுவேன். ஒரே தலைப்புக்கில் என்ன செய்யாது, அது இருக்காது. ஆனால் எல்லாம் ஈமானை நம்ம உணரக்கூடிய அமைப்பிலான செய்திகள்ன்றதை நான் ஆரம்பத்தில் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். அதே மாதிரி ஒரு செய்தி பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். அதாவது எப்படி என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கபருக்கு பக்கத்தால போய்கொண்டிருக்கிறாங்க. ஒரு கபருக்கு பக்கத்தால போய்கொண்டிருக்கிறாங்க. அப்ப அபூர்ல சொல்றாங்க, மர்ர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா கப்ரின் துஃபின ஹதீதன். அப்பதான் அதை அடக்கியிருந்தாங்க, புதுசா அடக்கின ஒரு கபரு பக்கத்தால போனாங்க. ஃபகால, சொன்னார்கள் ரசூலாங்க, ரக்அத்தானி ஹஃபீஃபத்தானி மிம்மா தஹ்கிரூன வ தன்ஃபிலூன யஸீதுஹுமா ஹாதா ஃபீ அமலிஹி அஹப்பு இலைஹி மின் பக்கியத்தி துன்யாக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், நீங்கள் சின்னதாக நினைக்கக்கூடிய, உங்களுக்கு மிகவும் லேசான, நீங்க உபரியாக தொழக்கூடிய இவரது இப்போ மௌத்தாக இருக்கிறாரே, இவரது அமலிலே நன்மையை கூட்டக்கூடிய 2 ரக்காத்துக்கள், 2 ரக்காத்துக்கள் இருக்கிறதே, இவருக்கு இப்ப இந்த உலகமும் இதில் எஞ்சி இருக்கிறதை அவைகளை விட மிகவும் விருப்பமானது. இந்த உலகமும் இந்த உலகத்தில் எதுவெல்லாம் இப்பொழுது எஞ்சி இருக்கிறதோ அவைகளை விட இந்த கபரிலே உள்ளவருக்கு இப்ப அந்த சின்ன 2 ரக்காத் மிகவும் விருப்பமாக இருக்கும் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ், நினைச்சு பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்றாங்கடா, ரக்அத்தானி ஹஃபீஃபத்தானி மிம்மா தஹ்கிரூன வ தன்ஃபிலூன யஸீதுஹுமா ஹாதா ஃபீ அமலிஹி அஹப்பு இலைஹி மின் பக்கியத்தி துன்யாக்கும். இந்த உலகத்தில் உள்ளவைகள் அவையில் எஞ்சி இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களை விட நீங்க சின்னதாக நினைக்கக்கூடிய நஃபிலான 2 ரக்காத்துக்கள் இவருக்கு மிக விருப்பமானதாக இப்பொழுது இருக்கும். ஏன்? இப்ப அவர் பெரிய இல்முல இருக்கிறார். அதை நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமானதுதான். அவர் மிகப்பெரிய அறிவில் இருக்கிறார். என்ன அறிவு? உலகம் ஒன்றுமே இல்லை என்பதை கண்ணால கண்டுகண்டிருக்கிறார். இந்த இல்மு எப்படி? இது உச்சகட்ட இல்ம். அந்த இல்முல அவருடைய பார்வையில் உலகமே ஜீரோவாகவும் 2 ரக்காத்துக்கள் பெரிதாகவும் விளங்கும். அல்லாஹு தாலா எங்களுக்கு அறிவை கூட ஒரு லிமிட்டான அறிவா வச்சதுக்கு காரணம் இந்த உலகத்தில் நம்ம வாழணும் என்பதற்காக வேண்டி. இல்லைண்டா கபர்ல உள்ளவர் எப்படி 2 ரக்காத் தான் இந்த உலகத்தை எல்லாத்தையும் விட பெருசா நினைக்கிறாரோ அது மாதிரி நம்ம இந்த உலகத்துல என்ன செஞ்சிருவோம், வாழ்ந்துரும். வாழ்ந்தா உலகம் என்ன செய்யாது, இயங்காது. அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லவ் தஅலமூன மா அஅலம், நான் அறிந்த இல்மெல்லாம் உங்களுக்கு தெரிந்திருந்தால் லதஹிக்தும் கலீலன் வல பகைத்தும் கஸீரா, நீங்கள் கொஞ்சமாக சிரித்திருப்பீர்கள், குறைவாக, அதாவது நீங்கள் கொஞ்சமாக சிரித்திருப்பீர்கள், அதிகமாக அழுதிருப்பீர்கள். எதன் காரணமாக? எனக்குள்ள அறிவு உங்கள்கிட்ட இருந்தா. ஆனா அல்லாஹ் உங்களுக்கு அப்படி அறிவு என்ன செய்யல, தரல. உங்களுக்கு ரஹ்மத்தின் காரணமாக அல்லாஹ் தரல, உங்கள் மீது அருளின் காரணமா அல்லாஹ் தரல. ஆனா இருக்கிற எல்லை தந்த அறிவு இருக்குதே, அதுலயே நம்ம கொஞ்சம் வளர்த்துக்கலாமா இல்லையா? அதை நம்ம என்ன செய்யறோம் இல்லை. ஏன்னா நம்ம முழுமையான அறிவை வளர்த்தாலும் உலகத்தை விட்டு வெளியே போக மாட்டோம், உலகத்துக்குள்கின்ற வாழுகின்ற மனநிலையோடு தான் இருப்போம். ஆனா இந்த கபரில் உள்ளவர்கிட்ட அறிவு இருக்கிறதே, இப்ப அவருடைய அறிவு என்ன? 2 ரக்காத் தான் இந்த உலகத்தை எல்லாவற்றை விட பெரிது. காரணம், அவருடைய நன்மை அது அதிகரிக்கும், நரகத்தை விட்டு தூரமாக்கும், சொர்க்கத்தை நெருக்கும் என்பதை அவர் கண்கூடாக என்ன செய்யறாரு, கண்டு கொண்டிருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அப்ப நினைச்சு பாருங்க, நேரம் என்பது தனானீர் தீனார்கள் திர்கங்களை விட அவர்கள் நேரத்தில் கஞ்சத்தனம் காட்டினார்கள் என்றா அவங்களோட இல்மு நீங்க எந்த அளவுக்கு போறீங்களோ கபரில் உள்ளவரோட அறிவு நம்மளுக்கு வருமா? வராது. ஆனா அந்த இடத்திற்கு போகாது விட்டாலும் நெருக்கமாக போகணும் என்றா, அப்படி எங்களோட உலக வாழ்க்கையை மாறணும் என்றா ஈமானோடு கலந்த அந்த இல்மு தான் மிக முக்கியம்.
ஈமானோடு கலந்த இல்மு தான் நீங்க முக்கியம். உருக்கமான உரைகள், சின்ன சின்ன மனதில் ஏற்படுத்தக்கூடிய பதிவுகள்லாம் இருக்குதே, இதெல்லாம் சில பொழுதுகள் எங்களுக்கு நிறைய நேரம் நிற்கலாம். ஆனா பல பொழுதுகள் அது நம்மளை விட்டு என்ன செஞ்சிடும், மறந்து போகக்கூடியது. ஆனா செய்திகள் இருக்குதே, நம்மளை இல்மை உருவாக்கக்கூடிய, ஈமானை உருவாக்கக்கூடிய செய்திகள் நிறைய தாக்கத்தை செலுத்தும் என்பதை நாங்கள் மறந்து விடக்கூடாது. அன்புள்ள சகோதரர்களே, இன்னொன்றை பாருங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க இன்னொரு விஷயம் பாருங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், மாமின் அஹதின் யமூத் இல்லா நதீம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யாரு மரணித்தாலும் அவர் மனவேதனைப்படாமல் இருக்க மாட்டார். மரணித்தவர் மரணித்த பின்னாலே மனவேதனைப்படாமல் இருக்க மாட்டார் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பாருங்க, மாமின் அஹதின் யமூத் இல்லா நதீம். மரணித்த ஒவ்வொருவரும் மனவேதனைப்படாமல் இருப்பது கிடையாது. காலு வமா நதாமத்துஹு யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே என்ன அப்படி என்ன மன வருத்தம் அப்படின்னு கேட்டாங்க. மனவேதனை அப்படின்னா என்னன்னு கேட்டாங்க. அப்ப கால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இன்கான முஹ்சினன், நல்ல மனிதராக நல்லவராக இந்த உலகத்திலே அவர் வாழ்ந்திருந்தால், நல்லவருக்கும் நபித்தோழர்கள்ல உச்சகட்டமானவருக்கும் இல்முடைய நிலைமை என்ன, அல்லாஹ் முழுசா என்ன செய்யல, கொடுக்கல. கபர்ல உள்ளவன் மறுமை நாள் எழும்பி காண்றவன் அறிவு அவங்களுக்கு இருக்குமா, இருக்காது. அதனால எல்லாருக்கும் லிமிட்டா இருந்திருக்கும். அப்ப முஹ்சினாக நல்லவராக இந்த உலகத்திலே அவர் வாழ்ந்திருந்தால், அவர் மரணித்த பின்னால் அவருக்கு ஒரு வேதனை ஏற்படும். என்ன வேதனை தெரியுமா, அல்லா யகூன இஸ்தாத், நான் அதிகரித்து இருக்கலாமே, நிறைய செஞ்சிருக்கலாமே, குறைய செஞ்சிட்டனே, இன்னும் கொஞ்சம் கூட்டி இருக்கலாமே, இந்த இடத்துல நான் இதை செய்யாம விட்டனே, இதை செய்திருக்கலாமே என்று அவர் நினைப்பார். எதன் காரணமா நினைப்பாரு, அப்போ ஒரு இல்மு கிடைக்குது, அப்போ ஒரு இல்மு அவருக்கு கிடைக்குது. எதையெல்லாம் அவர் நம்பிக்கையில வச்சிருந்தாரோ அதை கண்ணால் அவர் கண்டிருக்கல, இப்ப கண்ணால் என்ன செய்யறாரு, காண்றாரு. அந்த நேரத்தில் உள்ள மனநிலை எப்படி இருக்கும், அப்ப அவர் நினைப்பாரு அல்லா யகூன இஸ்தாத், அதாவது நான் அதிகரித்திருக்க கூடாதா அப்படின்னு என்ன செய்வாரு, அவர் ஒரு மனவேதனையில இருப்பாரு. இன்கான முஸீஅன், தவறு செய்தவராக இருந்தால், பாவம் செய்தவராக இருந்தால், நதிம் அல்லா யகூன் நஸா, நான் இந்த பாவத்தை விட்டிருக்கலாமே, ஏன் இந்த பாவத்தை செஞ்சேன், ஏன் இந்த தவறை செய்தேன் என்று அவர் வேதனைப்படுவார். யாராக இருந்தாலும் அங்க ஒரு இல்மு கிடைக்க போது, அந்த இல்ம் இப்பயே நம்மளுக்கு ஓரளவானு கிடைக்கணும்டா, முழுசா கிடைக்காது, ஓரளவானு கிடைக்கணுமாக இருந்தால் அப்ப என்ன முக்கியம், ஈமானோடு கலந்த அந்த அறிவு என்பது மிக முக்கியம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. இல்மு தான் ஈமானோடு, இறைவனோடு சம்பந்தப்பட்டு நம்ம படிக்கக்கூடிய மற்ற எல்லா அறிவுகளும், எந்த அறிவாக இருந்தாலும் சரி, அது இறைவனோடு சம்பந்தப்பட்டு நம்ம படிக்கிறோமா, அந்த பேசிக்கோட படிக்கிறோமா, அந்த அறிவு தான் நம்மளை உலகத்தில் என்ன செய்யும், வழிகாட்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, பாருங்கள், அடுத்ததாக அதாவது தமீமுத் தாரி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஒரு செய்தி. மஸ்ரூக் என்கின்ற ஒரு தாபியை சொல்றாரு, ஒரு இடத்தை காட்டி, காலலி ரஜுலும் மின் அஹ்லி மக்கா, மக்கா வாசிகள் ஒருவர் என்னிடத்திலே சொன்னார், ஹதா மகாமு அஹீக தமீமுத் தாரி, இந்த இடம் இருக்குதே தமீமுத் தாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை நின்று தொழுத இடம், ஒரு முறை நின்று தொழுத இடம். எப்படி அவர் தொழுதார் தெரியுமா அப்படின்னு ஒரு செய்தி சொல்றாரு. என்ன செய்தி என்று சொன்னால், அதாவது லகத் ரஅய்துஹு ذات ليلة حتى أصبح أو قرب أن يصبح, அதாவது அவர் ஒரு இரவு நேரத்தில் தொழுதாரு, எதுவரை கண்டா சுபகாக வரைக்கும் தொழுதாரு, நின்று தொழுது கொண்டே இருந்தாரு. அங்க தொழுதத்துல அல்லாஹ்வுடைய வேத வசனத்தில் ஒன்றே ஒன்றைத்தான் திருப்பி திருப்பி ஓதி கொண்டிருந்தாரு. ஒரே ஒரு வசனத்தை திருப்பி திருப்பி ஓதி கண்ணீர் வடித்து அழுது கொண்டிருந்தார். எதனால் அந்த அழுக வந்துச்சு பாருங்க, அந்த வசனத்தை பாருங்க அன்புள்ள சகோதரர்களே. அதாவது அம் ஹஸிபல்லதீன ஜ்தரஹு ஸய்யிஆத், பாவங்களை செய்து விட்டவர்கள், பாவங்களை அனுபவித்தவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்களா, அன்னஜஅலஹும் கல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத், ஈமான் கொண்டு இந்த உலகத்திலே நல்ல முறையில் வாழ்ந்தார்களே அவர்களோடு நாம் இவர்களை சமமாக்கி விடுவோம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்களா, அவர்களோடு மறுமையில இவங்களை கொண்டு போய் நாங்கள் சமமாக்கி விடுவோம் என்று இவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்களா. பாருங்க, அம் ஹஸிபல்லதீன ஜ்தரஹு ஸய்யிஆத்தி அன்னஜஅலஹும் கல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத், ஈமான் கொண்டு நல்லமல்கள் செய்து இந்த உலகத்தை ஒரு பகுதியை இழந்து கொண்டிருந்தாங்களே அவர்களையும், இந்த உலகத்தை பாவமாக அனுபவித்துக் கொண்டிருந்தார்களே அவர்களை நாம் சமமாக்கி விடுவோம் என்று இவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்களா அப்படின்னு என்ன அல்லாஹ் கேட்க வரும் தெரியுமா. இவ்வளவு தெரிஞ்சு இவ்வளவு சூழல் விளங்கி ஒருத்தன் பாவம் இந்த மாதிரி தொடர்ந்து ஈடுபடுகிறான்டால், குஃபுர்ல ஈடுபடுறான்டா, உண்ட நினைப்பு என்ன, உண்ட சிந்தனை என்ன, நம்ம ரெண்டு பேரும் ஒரே மாதிரி மக்கள் என்று நினைக்கிறீங்களா, ஒரே மாதிரி மக்கள் என்று நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு அல்லாஹு தஆலா கேட்கிறான். கேட்டு விட்டு அதாவது சமமாக ஆக்கி விடுவோம், சவான்ட்டு மஹ்யாஹும் வ மமாத்துஹும்,
அவர்களுடைய வாழ்வும் சமம்தான், அவருடைய மரணமும் சமம்தான் அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான். உங்களோட வாழ்க்கையில் எந்த பிரயோஜனம் கிடையாது. நீங்க மௌத்தாகி இருந்தாலும், நீங்க உயிரோட இருந்தாலும், நீங்க பிறக்காதவர்கள் போன்று சமமானவர்கள். மஹ்யாஹும் வ மமாத்துஹும். ஆனா அவர்கள் அப்படி இல்லை, அவங்களுக்கு உயிர் இருந்தது, வாழ்ந்தார்கள், அவர்கள் மரணித்தார். நீங்க எப்பொழுதும் பிணம்தான், நீங்கள் எப்பொழுதும் பிணம்தான். ஏன்னா உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஸஅமா யஹ்குமூன், அவர்கள் சொல்லக்கூடிய தீர்ப்பு மிக மோசமானது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். இது தமீமத் தாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கண்களில் கண்ணீர் வடித்து ஒரு இரவு தொலை வைக்கிறதுண்டா இந்த வசனம். அதுக்கு பின்னால் என்ன நீங்க நினைச்சு பாருங்க. எந்த இல்மு அவரை செயல்படுத்தி இருக்க வேண்டும் நினைச்சு பாருங்க. அவர் இந்த வசனம் அவர் ஓதுகிற நேரத்தில் அவருடைய இதயத்தில் உள்ள சிந்தனைகள்ல எதெல்லாம் திறந்திருந்திருக்கும் நினைச்சு பாருங்க. அன்புள்ள சகோதரர்களே, அப்ப அவர் என்ன நினைக்கிறார்? இந்த வசனத்தை நினைச்சு யாரை நினைச்சு ஓதுறாரு? இரண்டு வகையில் அவருடைய உள்ளத்தில் இந்த சிந்தனைகள் ஓடி இருக்க வேண்டும். அல்லாஹு ஆலம். ஒன்று, தான் பாவம் செஞ்சேன். அவருடைய ஏண்டா ஒரு மனிதன் இல்மு கூட கூட மார்க்க அறிவு கூட கூட தனது சின்ன பாவத்தையும் பெருசா நினைப்பான். சிறிய பாவத்தையும் அவனால தாங்க முடியாத நினைக்கான். அந்த நாம் இப்படி செய்யறேனே, மற்றவர்களோடு ஒப்பிட்டு அவனுக்கு விளங்குது அது சின்ன பாவம் மட்டும். ஆனா அவனுக்கு தெரிஞ்ச மார்க்க அறிவின் காரணமாக என்ன நினைப்பான்? இது ஒரு பெரும் பாவம் பண்ண அவனால தாங்க முடியாம அது இருக்கும். அதை சொல்றாங்க அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நல்ல மனிதன் என்ன நினைப்பான்டா, அவர் சின்ன பாவம் செஞ்சிட்டாலும் ஒரு மலைக்கு கீழே இருந்துட்டு மலை தலைக்கு மேல விழுந்துருமோடு நினைப்பான். ஒரு முனாஃபிக்கும் கெட்டவனும் என்ன நினைப்பான் தெரியுமா? பெரும் பாவத்தை செஞ்சுட்டு ஒரு ஈ தன்னை மூக்குல நின்றா இப்படி தட்டி விடுவானோ அது மாதிரி தான் நினைப்பான். அது மாதிரி தான் நினைப்பான். என்ன காரணம்? பாவம் ஒன்றுதான், இல்மு வேற. இல்மு என்னது வேற. அப்ப அதனால தமீமத் தாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் செய்த சில பாவங்களை நினைத்து அவர் மற்ற நபித்தோழர்கள் மற்ற நல்ல மக்களோடு ஒப்பிட்டு அழுதிருக்கலாம். ஏன்னா அவர் இல்மின் காரணமாக. அடுத்தது என்ன? அவர் என்னது கடந்த காலத்தில் அதாவது வாழ்ந்த வாழ்க்கை பின்னால வாழ்கின்ற மனிதன் அடிப்படை ரசூலுல்லாஹ் விட்டு தூரம் ஆயிட்டாங்களே, இதுல கொஞ்சம் குறைஞ்சிருக்கிற இந்த அமல்களோடு ஒப்பிட்டு தன்னை என்ன செஞ்சிருக்கலாம்? அவர் அழுதிருக்கிறார். எப்படியோ அவருடைய இல்மு தன் நிலையை நினைத்து ஒரு இரவு முழுதாக அழ வைத்தது இருக்கிறதே, இது மிகப்பெரிய இல்ம். இது தொடர்ந்து இருக்கக்கூடிய அன்புள்ள சகோதரர்களே, அவர் புரிந்து கொள்ளுங்கள் எவ்வளவு பெரிய ஒரு மாற்றத்தை ஈமானோடு தொடர்புள்ள ஒரு அறிவை ஏற்படுத்துகிறது என்று பாருங்கள். அடுத்ததாக அன்புள்ள சகோதரர்களே, அதாவது உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இது சஹீஹுல் புகாரில் வரக்கூடிய செய்தி. அதாவது அபூ ராஃபி என்பவர் சொல்லுகிறார், இன்னி யௌமன் மா உமர் ஃபி ஸலாத்தி சுபஹ். உமரை பற்றி நம்ம எப்படி விளங்கி வச்சுக்கிறோம்? உமர் ரலியல்லாஹு இட்டு கட்டப்பட்ட நிறைய செய்திகள்லாம் தலையில் சுமந்து நிறைய விளங்கி வச்சுக்கிறோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கிட்டத்தட்ட கொடுங்கோளர் வசனம் சொல்லல, அவ்வளவுதான். ஜாஹிலிய காலத்தை பற்றி பேசுகிற டைமில், ஜாஹிலிய காலத்தை பற்றி பேசுகிற நேரத்தில் அவர் கட்டும் கொடுங்கோ அந்த வசனத்தை சொல்லாமல் அவ்வளோக்கு உமர்களை பற்றி என்ன செஞ்சுக்கிறோம்? நம்மளுக்கு நான் ஏற்கனவே உங்களை அந்த ஜாஹிலிய சம்மந்தமாக பேசக்குள்ள பேசினேன். நம்மளுக்கு என்னது பிழைன்னு விளங்கிட்டா என்ன வார்த்தை யூஸ் பண்ணாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறது, சரியா? ஆனால் உமர் இப்னுல் கத்தாப் அதை சொல்லுவாங்க, ஒரு குழந்தைய புதைச்சாங்க, 10 குழந்தைய நான் என்ன செஞ்சேன் இப்படி புதைத்திருக்கிறேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதாங்களா, திருப்பி சொல்ல சொன்னாங்க. இது பொய்யான கதை, இது பொய்யான கண்ணீர் வடிப்பதற்கு உருவாக்கப்பட்ட ஒரு சம்பவம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த மாதிரி செயல்பாட்டுக்கும் சம்பந்தம் இருக்கல. அப்படிப்பட்ட ஒருவராக உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கவும் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹியாருக்கும் ஃபில் ஜாஹிலியா, ஜாஹிலிய காலத்தில் உங்களில் சிறந்தவர் யாரோ அவர் தான். ஹியாருக்கும் ஃபில் இஸ்லாம் ஹியாருக்கும் ஃபில் ஜாஹிலியா, இஸ்லாத்தில் உங்களில் சிறந்தவர், ஜாஹிலிய காலத்தில் சிறந்தவர்களாக இருந்தவர்கள். எப்படி அபூபக்கர் உமர் உஸ்மான், அபூபக்கர் உஸ்மான் அலி ரலியல்லாஹு அன்ஹும் அவருடைய கடந்த கால வாழ்க்கை அழகாக இருந்து அவர்கள் குலஃபாக்களாக மாறினார்களோ, அதில் யாரை மட்டும் நான் மைனஸாக பேசுகிறோம்? உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு கடந்த கால வாழ்க்கை மட்டும் ஒன்றும் இல்லாத வாழ்க்கை மாறியும், அபூபக்கர் உஸ்மான் அலி ரலியல்லாஹு அன்ஹு கடந்த கால வாழ்க்கை நல்லா அப்படி பேசுகிறோம். அது ஒரு குறையல்ல கடந்த காலத்தில். ஆனால் பொய்யான செய்திகளை நம்ம என்ன செய்கிறோம்? சொல்லத்தான் செய்கிறோம். ஆனால் இன்னும் சொல்ல போனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படிப்பட்ட மனிதராக இருந்தார்னு சொன்னால், தன் இறையச்சம், தனது ஈமானிய வெளிப்பாடுகள் இவைகளெல்லாம் சரியான முறையில் பயன்படுத்தக்கூடிய மிக இல்முள்ள ஒரு மனிதராக உமர் இப்னு கத்தாப் அவர்கள் இருந்தார்கள். அவருடைய இல்ம் பெரிதா எந்த அளவுக்கு இருந்ததுன்னு சொன்னா, மார்க்கர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபலம் அர அப்கரியன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதாவது உமரை போன்று அதாவது உமரை போன்று ஆட்சியை சரியாக கையாண்டவர்களை நான் அந்த கனவுல உமரை தவிர வேற யாரையும் காணலைன்னாங்க ரசூலுல்லாஹ். ஒரு கனவு கண்டாங்க, அபூபக்கர் உமர் உஸ்மான் 3 ரலியல்லாஹு அன்ஹு இவர்களை கனவுல கண்டாங்க. அந்த கனவுல ரசூலுல்லாஹ் ஒவ்வொருத்தர் கிலாவத்தை எப்படி மென்மையா கையாளுவாங்க சாஃப்ட் அதெல்லாம் பார்த்தாங்க. அதுல சொல்றாங்க, ஃபலம் அர அப்கரியன், உமரை போன்ற ஒரு திறமையாக கிலாவத்தை கையாளுகின்றவரை நான் காணவில்லை. அதை ரசூலுல்லாஹ் தண்ணீருக்கு கிணறுக்கு ஒப்பிட்டு சொன்னாங்க, கிலாபத்துன்னு சொல்லலை. அந்த மாதிரி ஒருவரை நான் காணவில்லை. அதனால ரசூலுல்லாஹோட காலத்திலேயே ரசூலுல்லாஹ்கிட்ட வருவார் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, சொல்லுவாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நீங்க ஹுஜுப் நிசாக்,
மனைவிமார்கள் எல்லாம் வந்து திரை போடுங்க, மனைவிமார்கள் எல்லாம் திரை போடு. அப்ப திரை வசனம் இறங்கி இருக்கல, திரை போட்டுருங்க, அவங்கள வெளியே வராத மாதிரி என்ன செய்ய, வெளியே விளங்காத மாதிரி ட்ரெஸ் அல்ல, அதாவது பல்லாக்கு வச்சு கொண்டு போவோமே, இந்த மாதிரி ரசூலுல்லாஹோட மனைவிமாருக்கு அப்படி ஒரு சட்டம் போடுங்க அப்படின்னு சொன்னார். ஏன் சொன்னார்னா அவங்க தாய்மார்கள் அந்தஸ்து நம்ம வச்சுக்கிறோம், ஆனா பெற்றெடுத்த தாய்மார்கள் அல்ல. பெற்றெடுத்த தாய்மார்கள் இன் உம்மஹாத்துஹும் இல்லல்லாஹி வலதுனஹும், பெற்றெடுத்த தாய்மார்கள் தான் உண்மையிலே தாய்மார்கள் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஆனா அவங்க பெற்றெடுத்த தாய்மார்கள் அல்ல. எனவே எங்கெல்லாம் நமக்கு இந்த உலகியல் ரீதியான ஒரு அடிப்படை கிடைக்காம ஈமான் ரீதியான ஒரு வைப்பு வைக்கப்படுகிறதோ அங்க பாதுகாப்பு அதிகரிக்கணும். ஏன்னா பெற்றெடுத்த தாய்மார்களோட தவறு என்பது மனிதாபிமானம் இல்லாம மிருக குணத்துக்கு போனவனுக்கு தான் என்ன செய்யும், அது வரும். ஆனா பெற்றெடுத்த தாய்மார்கள் இல்லாமல் தாய் போல அல்லது தாய் என்ற அந்தஸ்துக்கு கொண்டு போயிருக்குது, அந்த இடங்கள்ல தவறு வந்து அதை போல ஒரு கேவலம் என்னது இருக்காது. அதனால உமர் ரலியல்லாஹு அந்த அறிவு இருந்ததுனால, இந்த அறிவு இல்லாம நம்ம என்ன பேசுறோம் தெரியுமா, ரசூலுல்லாஹோட மனைவிமார்களுக்கே முகமூட சொல்லி இருந்தால் வணங்கிட்டானே மற்ற மாங்களும் மூடணுமா இல்லையா, இப்படி பேச ஆரம்பிச்சிட்டோம். அப்படி இல்லை, எங்களை பெண்களை விட முகமூடப்பட வேண்டியவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி மனைவிமார்கள் தான். அந்த இல்மு வரணும். ஏன் கேளுங்க, அவங்க வந்து தாய்மார்கள் அந்தஸ்துல இருக்கிறாங்க, ஆனா தாய்மார்கள் அல்ல, உண்மையிலேயே பெற்றெடுத்த தாய்மார்கள் அல்ல, தாய்மார்கள் அந்தஸ்துல இருக்கிறாங்க. திருமணம் முடிப்பது அவர்களை ஹராம் என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்றான் சொன்னது. எனவே தாய் என்ற அந்தஸ்து. ஆனால் அவர்கள் வந்து மஹரம் இல்லாமல் வெளியே போகலாமா, போக முடியாது. எல்லா ஆண்களோட தாய் இடத்துக்கான தாய்மாரி பேசலாமா, பேச முடியாது. அப்ப என்ன என்றது வச்சு இஸ்லாம் தாய் என்று சொல்லிச்சு, அந்தஸ்து. இங்க ஒரு தவறு வந்தா அது டோட்டலா என்ன செய்யும், எல்லா இடத்தையும் பாதிக்கும். அதனால உமர்லாம் சொன்னாங்க பெண்களுக்கு திரை போடுங்க. நான் இல்மை பத்தி சொல்ல வரேன். ஒரு மனிதனுக்கு இந்த ஞானம் எங்கிருந்து கிடைக்குது சொல்றாங்க. எந்த அளவுக்கு ஆயிட்ட ரசூலுல்லாஹோட மனைவிமார் ஆயிஷாலாம் சொல்றாங்க, நீங்க நபியுடைய மனைவிமார்களுடைய விஷயத்தில் தலையிடுவது அதிகம்ட்டாங்க. எப்படி அதிகமா தலையிடுறீங்க அப்படின்ட்டாங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆன் வசனம் இறக்கிறான், நபியே உங்கள் மனைவிமார்களுக்கு என்ன செய்ய, நீங்கள் இந்த திரையை போட்டுக்குங்கன்னு சொன்னாங்க, அப்படி கடமை எடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. பிறகு ஒரு நாள் இந்த சட்டம் வந்துட்டு இவங்களை கொண்டு போறதாக இருந்தால், அவங்க எங்க பிரயாணம் போறதாக இருந்தாலும் எதில் கொண்டு போகணும், ஒரு வாகனத்தில் ஏறி அந்த வாகனத்தை அடிச்சு கொண்டு போற மாதிரி இப்படி போகணும் அப்படின்றாங்க. அன்புள்ள சகோதரர், அதனால தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த ஒட்டகத்தில் இருந்தாங்களா இல்லையான்ற விஷயம் யாருக்கு தெரியாம போச்சு, அந்த அவதூறு செய்தி பரவிச்சே, அவங்க உள்ளுக்க இருக்கிறா இல்லையான்னு எப்படி தெரியாம போச்சு, வெளியிருந்து வாரண்டா விளங்கிரும், உள்ளுக்க வச்சுக்கிட்டு வாரதுனால தான் அவங்க இருக்கிறா இல்லையான்னு தெரியாம போச்சு. ஒரு முறை இப்படி போகிற நேரத்தில், அதாவது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு ஒரு இடத்துல இருந்துகிட்டு இருக்கிறாங்க, ஹப்ஸா ரலியல்லாஹு போறாங்க. ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹாவை கண்டோன்னு இந்த சௌதா ரலியல்லாஹு போறாங்க. சௌதா ரலியல்லாஹு அவங்களை கண்டோன்னு உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, அரஃப்னாக்கியா சௌதா, நீங்க தான் போறீங்கன்னு எங்களுக்கு தெரியும்ட்டாங்க. சௌதாவே, நீ இரவு நேரத்தில் அவங்க போறாங்க, சரியா, தூரத்துக்கு போறாங்க, அவங்களோட ஒரு தேவைக்காக வேண்டி போறாங்க. அரஃப்னாக்கியா சௌதா, நீங்க தான் போறீங்கன்னு எங்களுக்கு தெரியும்னாங்க. திரும்பிட்டாங்க உடனே சௌதா ரலியல்லாஹு. யார்கிட்ட, ரசூல் ஸல்லல்லாஹு வந்துட்டாங்க. உமர் இப்படி சொன்னாரு, உமர் இப்படி சொன்னாரு அப்படின்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாக இருந்தாங்க. வஹி இறங்கிச்சு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னஹு கதி அதினல்லாஹு லக்கும் அதினல்லாஹு லக்குன்ன அன் தஹ்ருஜ்ன ஃபீ ஹாஜாத்திகுன்ன, உங்கள் தேவைகளுக்காக வெளியே போவதை அல்லாஹ் உங்களுக்கு அனுமதித்திருக்கிறான். நீங்கள் இப்படித்தான் போக வேண்டியவர்களாக இருந்தாலும் உங்களோட தேவைக்கு என்ன செய்யலாம், நீங்க இந்த மாதிரி போவதை அல்லாஹ் அனுமதித்திருக்கிறார். உமருடைய நோக்கத்தை ரசூலுல்லாஹ் எப்படி விளங்கினா பாத்தீங்களா, அரஃப்னாக்கியா சௌதா அவர் சொன்னது அவ்வளவுதான். சௌதாவே நீங்க யாருன்னு எங்களுக்கு தெரியும், நீங்க யாருன்னு தெரியக்கூடாது, அதான் உங்களோட கடமை. அதான் உமர் சொன்னது, போவதை நீங்க தான் என்ன செய்யக்கூடாது, தெரியக்கூடாது என்பதுதான் உமர் சொல்ல வந்தார்னு ரசூலுல்லாஹ் என்ன செய்யும், தெரியும். அன்புள்ள சகோதரர்களே, அதனால உமர் வீரம் மட்டும் இல்ல, இல்முல என்ன செஞ்சாரு, மிக முக்கியமான இடத்துல உமர் இப்னு கத்தாப் இருந்தாங்க. லவ் இத்தகத, அதாவது மகாம் இப்ராஹிம முஸல்லா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நின்று தொழுத இடத்த, அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நின்ற இடத்தை நீங்க தொழுமடமா எடுக்கக்கூடாதா அப்படின்னு உமர்லாம் கேட்டாங்க. அல்லாஹ் வசனம் இறக்குறான், அதுக்கு சார்பா இறக்கினா வத்தஹிது மின் மகாமி இப்ராஹிம முஸல்லா. உமர் சொல்றார், என் இறைவனோடு நான் 3 இடங்களில் உடன்பட்டேன், இறைவனோடு நான் 3 இடங்களில் உடன்பட்டேன். அன்புள்ள அதாவது அப்படி இல்லை, எனது சிந்தை, அதாவது இறைவனோடு 3 இடங்கள் நான் உடன்பட்டேன். அந்த வார்த்தையில் என்ன மிக முக்கியம் என்றா, இறைவன் என்னோடு 3 விஷயத்தில் உடன்பட்டான் அப்படி என்று சொல்வது இருக்கிறது, அது இறைவனை பத்தி என்னது ஒரு மைனஸா பேசுற மாதிரி. அதுல கூட உமர் என்ன செய்யறான்னு சொன்னா, நான் வந்து இறைவன் சொன்னதுக்கு சார்பா ஒரு 3 இடத்துல சொல்லிட்டேன், இறைவன் சொன்னதுக்கு சார்பா ஒரு 3 இடத்துல சொல்லிட்டேன், நான் சொன்னதுக்கு சார்பா இறைவன் சொல்லிட்டான் என்று சொல்லாம அப்படி அதுல கூட உமர் என்ன செஞ்சாரு, வார்த்தையில இல்மோடு இருந்தார். இப்படிப்பட்ட இல்முள்ளவர் ஒரு நாளும் கண் கலங்காத, இதயம் அசையாத ஒரு மனிதராக என்ன செய்ய மாட்டாரு, இருக்க மாட்டார். பாருங்க இந்த செய்தியை, புகாரில வருகிறது. ஒரு முறை நான் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு பின்னால தொழுதேன், நான் கடைசியில இருந்தேன்,
பெண்கள் சஃப் ஆரம்பிக்குமே, அந்த சஃப்புக்கு முந்தின சஃப்ல நான் தொழுது கொண்டிருந்தேன். உமர் இப்னு கத்தாப் அவர்கள் அந்த சுபஹிலே குர்ஆன் வசனங்களை ஓதினார்கள். ஓதுகிற நேரத்தில் சூரா யூசுஃபிலே 86வது வசனம், இன்னமா அஷ்கு பத்தி வ ஹுஸ்னி இலல்லாஹ், எனது உள்ள கவலைகளையும் எனது வேதனைகளையும் நான் அல்லாஹ்வுடன் தான் முறையிடுகிறேன் என்ற அந்த வசனம் வந்த நேரத்தில் ஃபபகா, உமர் அவர்கள் அழ ஆரம்பித்தார்கள். உமர் அவர்கள் அழ ஆரம்பித்தார்கள். அழுகை மேலிட ஆரம்பித்தது. அந்த குரல் மாற ஆரம்பித்து கடைசியில் ஹத்தன் கத்அத் கிராஅத்துஹு, ஓத முடியாமல் நின்று விட்டார். ஓத முடியாமல் உமர் இப்னு கத்தாப் அவர்கள் நின்று விட்டார்கள். வசமிஅது நசீஜஹு, அந்த அடக்குகிற நேரத்தில் ஏற்படக்கூடிய அந்த பெருமூச்சை நான் கேட்டேன். அவர் கஷ்டப்பட்டு அடக்குவதை நான் கேட்டேன். அன்புள்ள சகோதரர்களே, யார்? உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. எது அவருடைய உள்ளத்தை அசைச்சிருக்கும்? அந்த இல்ம். அன்புள்ள சகோதரர், நினைச்சு பாருங்க, இன்னமா அஷ்கு பஸ்ஸி வ ஹுஸ்னி இலல்லாஹ். யாருக்கு தெரியுமா அதில் அழுக வரும்? எனது கவலைகளையும் எனது வேதனைகளையும் நான் இறைவனிடத்திலேயே முறையிடுகிறேன் என்ற அழுகை யாருக்கு வரும் தெரியுமா? யாரு மக்களிடத்தெல்லாம் தன் கவலைகளை தொடர்ந்து முறையிடுகிறார்களோ அவர்களுக்கு ஒரு நாள் அந்த இடத்துல அழுக வராது. ஒரு நாளும் அந்த இடத்துல அழுகை வராது. எவர்களுக்கு அழுக வரும் என்றால் அல்லாஹு தஆலா சொல்வது போன்று ஃபஸ்பிர் சப்ரன் ஜமீலா, ஃபஸ்பிர் சப்ரன் ஜமீலா, அழகான பொறுமையாக பொறுத்து விடு. பொறுப்பது ஒன்று. அஸ்ஸப்ருல் ஜமீல் என்றா என்ன? அழகான பொறுமை என்றா என்ன? சப்ருன் பிலா ஷக்வா, சப்ருன் பிலா ஷக்வா, முறையீடுகள் மக்களிடத்தில் செய்யாமல் இறைவனிடத்தில் மாத்திரம் செய்து கொண்டு யார் பொறுமையாக இருக்கிறாரோ அதுதான் அழகான பொறுமை. அதை எப்படி வழங்குறாரு பாருங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் கண்ணீர் விட்டு அழுகிறாரு. எதற்காக வேண்டி அழுகிறாரு? தன் மகன் இல்லாமல் போனதற்கு, காணாமல் போனதற்காக. எவ்வளவு காலம் அழுதாரு? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சின்ன வயதுல பிரிஞ்சு பெரிய வயதாகும் வரைக்கும் என்ன செஞ்சாரு? அழுதாரு. வபியல்லத் ஐனா, கண் என்ன செஞ்சது? குருடாயிடுச்சு. ஆனால் இந்த கவலையை வச்சு அவர் மக்களிடத்தில், தன் பிள்ளைகளிடத்தில் கூட அங்கலாய்த்து அளவில்லை. தன் பிள்ளைகளிடத்தில் என்ன செய்யல? அங்கலாய்க்கல. தனிய இறைவனிடத்தில் அழுதார். இந்த அழுகையின் காரணமாக அவருக்கு கண்ணை வெள்ளை பூர்த்தது. அவங்க சொல்றாங்க, நீங்க இப்படியே போனீங்கன்னா அழிஞ்சிருவீங்க, மௌத்தாகிருவீங்க, இப்படி அழுது இருந்தீங்கன்னா. அவர் அவங்கள்ட்ட சொல்லலன்றதுக்கு என்ன ஆதாரம் தெரியுமா? அவர் சொல்றாரு, இன்னமா அஷ்கு பத்தி வ ஹுஸ்னி இலல்லாஹ், என் கவலைகளையும் என் மத வேதனைகளையும் நான் இறைவனிடத்தில் தான் என்ன செய்கிறேன்? முறையிடுகிறேன். ஏன்றா அவர் ஆரம்பத்திலே சொன்னார், இந்த செய்தி கேள்விப்பட்ட உடனே, பிள்ளையை கொண்டாங்கன மாதிரியான செய்தி கேள்விப்பட்ட உடனே, ஃபஸப்ருன் ஜமீல், ஃபஸப்ருன் ஜமீல், அழகான பொறுமையாக நான் பொறுத்துக் கொள்கிறேன், அழகான பொறுமையாக நான் பொறுத்துக் கொள்கிறேன். வல்லாஹுல் முஸ்தஆன் அலா மா தஸிஃபூன், நீங்கள் விமர்சிக்கின்ற, நீங்கள் வர்ணிக்கின்ற விஷயத்தில் எனக்கு அல்லாஹு தஆலா உதவியாளனாக என்ன செய்வான்? இருப்பான்னு சொன்னார்கள். இது யாருக்கு முடியுது சகோதரர்களே? நினைச்சு பாருங்க. முறையிடாத பொறுமை, எவரிடத்திலே முறையிடாம அல்லாஹ்விடத்துல மாத்திரம் முறையிடுகின்ற இந்த பொறுமை இருக்குதே, இந்த பொறுமை யாருக்கு அதிகரிக்கிறதோ அவர் இறைவனை நினைச்சா கண்ணீர் வரும். இறைவனை நினைச்சா கண்ணீர் வரும். ஏன்? அவர் முறையிடுகின்றது யாரு? அல்லாஹ் ஒருவன்ட்ட மாத்திரம் தான். இங்க அரைவாசி அங்க அரைவாசி என்கின்ற மனநிலையோட நம்மள யாரெல்லாம் இருக்கிறோமோ அவர்களுக்கு அந்த அழுகை என்ன செய்யாது? குறைவாக வரும். எவ்வளவு குறையுதோ அவ்வளோ. நீங்க எவ்வளவுக்கு மக்கள்கிட்ட வைக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அங்க என்ன செய்யும்? குறையும். அவ்வளவுக்கு அங்கிருந்து உதவி என்ன செய்யும்? குறையும். அல்லாஹ்வாக உங்களுக்கு ஏற்படுத்துகின்ற வழிகளை தவிர இறைவனாக நீங்க முறையிடாமல் இறைவனாக ஒரு ரூட்டை உங்களுக்கு ஏற்படுத்தினான்னு சொன்னால் ஃபஸபருன் ஜமீல். அதனால தான் உமர் இப்னு கத்தாப் அவர்கள் இன்னமா அஷ்கு பத்தி வ ஹுஸ்னி இலல்லாஹ், என் கவலை. பஸ்ஸண்டா என்ன தெரியுமா? ஹுஸ்னண்டா கவலை. பஸ் என்றால் இந்த உள்ளத்துல ஆள் மனதில் தேங்கி இருக்கிற விஷயங்களுக்கு, அதான் பஸ், தேங்கி இருக்கிற விஷயங்கள். இந்த ஆழ்மன கவலைகளையும் என் வேதனைகளையும் யாற்ற முறையிடுகிறேன்? அல்லாஹ்விடத்தில் முறையிடுகிறேன் என்று உமர் இப்னு கத்தாப் அவர்கள் ஓதுகிற நேரத்தில் முடியாமல் அவர் அழுகையை நிறுத்தினார் இடத்தை பார்க்கிறோம். இது மாத்திரமல்ல அன்புள்ள சகோதரர்களே, இங்க பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஒரு செய்தியை பாருங்க. என்ன ஒரு இல்ம், எப்படி ஒரு ஃபிக்ஹ் இருக்கணும் என்றதை நினைச்சு பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு ஒரு ஆர்டர் போடுறாங்க. நபி அவர்கள் உங்களுக்கு ஒரு ஆர்டர் போடுறார், கட்டளை. என்ன செய்வோம்? உடனே நம்ம பின்பற்றணும் என்பதுதான் நம்முடைய மிக முக்கியமான விஷயம். ஆனால் இந்த இடத்துல பின்பற்றாமல் நான் இதைத்தான் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு ஃபிக்ஹ் எங்களுக்கு எப்ப ஏற்படும்? ரசூலுல்லாஹ் ரெண்டு ஆர்டர் உங்களுக்கு வருது, இப்படி ஒன்று இருக்குது, இப்படி ஒன்று இருக்குது. இந்த இடத்துல நான் இதை செய்யக்கூடாது, இதை தான் என்ன செய்யணும், இது ரசூலுல்லாஹ் கட்டளை தான். ஆனா இதை செய்யக்கூடாது, இதைத்தான் செய்யணும் என்ற இல்ம் எப்படி வரும்னு பாருங்க. அதுக்கு ஈமான் இருக்கணும். அதுக்கு இந்த இல்ம் ஈமானோட சம்பந்தப்பட்டிருக்கணும். இல்லைன்னா பெருமை தான் வரும். விளங்கிட்டா அது வேற மாதிரி என்ன செய்யாது? சரியான முடிவுகளை கொண்டு வராது. சஹீஹுல் புகாரியில் 684வது இலக்கம்,
684வது இலக்கம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை அறிவிக்கிறாரு. ஸஹல் இப்னு ஸஅத் ஸாயிதி என்ற ஒரு நபித்தோழர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ذهب இலா பனி அம்ர் இப்னு அவுஃப். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயமாக பனு அம்ர் இப்னு அவுஃப் உடைய கோத்திரத்திட்ட போறாங்க. பனு அம்ர் இப்னு அவுஃப். யார் பனு அம்ர் இப்னு அவுஃப்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு வீட்டில் தங்குவதற்கு முன்னால மதீனாவுக்கு வந்த நேரத்தில் அங்கே தான் என்ன செஞ்சாங்க? தங்கினாங்க. அவங்களுக்கு இடையில ஒரு பிரச்சனை, அதுல சீர்திருத்தம் செய்யணும் என்பதற்கு அலியுஸ்லி ஹபைனஹும், அதற்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க. போனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதற்கு லேட் ஆகிட்டாங்க. இங்க தொழுகை நேரம் ஆயிட்டு. ரசூலுல்லாஹ் எங்க போய்க்கிறாங்க? இப்ப ரசூலுல்லாஹ் வீட்டில் இல்லைன்னு தெரியும், எங்க போய்க்கிறாங்கன்னு தெரியும். ஃபஹானத்துஸ் ஸலா, தொழுகை நேரம் வருது மஸ்ஜித் நபவில. ரசூலுல்லாஹ் பனு அம்ர் இப்னு அவுஃப் இடத்துக்கு போயிட்டாங்க. தொழுகை நேரம் வந்தாரு. ஃபஜா அல் முஅத்தினு இலா அபீ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. முஅத்தின் யார்கிட்ட வரான்னு பாருங்க. ரசூலுல்லாஹ் ஆர்டர் பண்ணல, அபூபக்கர்ட்ட போங்கன்னு சொல்லல. ஆனா முஅத்தின் யார்கிட்ட வந்தாரு? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே வந்தார்கள். என்ன ஒரு ஷரஃப், என்ன ஒரு கண்ணியம், நினைச்சு பாருங்க பாப்போம். ரசூலுல்லாஹ் இல்ல, ஆனா யார்கிட்ட போறாங்க? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே போனார்கள். போய் சொன்ன ஃபகால அத்துஸல்லி லின்னாஸ் ஃபஉகீம், நீங்க தொழுவிக்கிறீங்களா? நான் இகாமத் சொல்றேன்டாரு. நீங்க தொழுவிக்கிறீங்களா மக்களுக்கு? நான் இகாமத்து சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப கால அபூபக்கர் சொல்ற நஅம், நான் என்ன செய்றேன்? தொழுவிக்கிறேன். ஃபஸல்லா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இமாமத்தாக நின்று தொழுகை நடக்குது. ரசூலுல்லாஹ் இல்ல. ரசூலுல்லாஹ் பனு அம்ர் இப்னு அவுஃப் உடைய கோத்திரத்துக்கு போய்க்கிறாங்க. தொழுகை நடந்து ஃபஜா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வன்னாஸு ஃபிஸ் ஸலா, மக்கள் தொழுது கொண்டிருக்கிற நேரத்தில் ரசூலுல்லாஹ் வந்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாராங்க. தொழுகை நடக்குது, பள்ளிக்குள்ள தொழுகை நடந்து கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ் வாராங்க. இதை கண்டவுடன் ஃபதஹல்லஸ ஹத்தா வகஃப ஃபிஸ் ஸஃப், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி வந்த உடனே வந்து இடையால வந்துட்டாங்க. ரசூலுல்லாஹ் வந்து ஸஃப்ல வந்து என்ன செஞ்சாங்க? நின்றார்கள். ஸஃப்ல வந்து ரசூலுல்லாஹ் நின்றாங்க தொழுவதற்காக வேண்டி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுவதற்காக வேண்டி நின்றார்கள். சுப்ஹானல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி தொழுவதற்காக நிற்கிறாங்க. ஃபஸஃபகன் நாஸ், மக்கள் வந்து இப்படி தட்ட ஆரம்பிச்சாங்க. இப்படி என்ன செய்யறாங்க? கையில தட்ட ஆரம்பிச்சாங்க. அப்படி தட்டின உடனே வகான அபூபக்கர் லா யல்தஃபிது ஃபீ ஸலாத்திஹி, அபூபக்கர் தொழுகையில இப்படி கூட பார்க்க மாட்டார், தேவை கூட இப்படி பார்க்க மாட்டார். அப்படி இருந்தா கூட அவருக்கு என்ன செஞ்சு ரசூலுல்லாஹ்ல விளங்கி இருக்கும். அப்படி கூட அபூபக்கர் ரலியல்லாஹு வகான அபூபக்கர் லா யல்தஃபிது ஃபீ ஸலாத்திஹி, அப்படி கூட பார்க்காதவராக யார் இருந்தார்? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். ஃபலம்மா அக்தர அன்னாஸ் தஸ்ஃபீக், மக்கள் நிறைய இப்படி தட்டின உடனேயே இல்தஃபத், இப்படி பார்த்துட்டாங்க. ஏன் இப்படி தட்டுறாங்கன்னு தெரியாது, பார்த்துட்டாங்க. ஃபரஆ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவர்களை கண்டார்கள். ரசூலுல்லாஹ் வந்து முன்சஃப்ல நின்றாங்க. வந்து என்ன செஞ்சாங்க? முன்சஃப்ல நின்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டார்கள். அப்ப கண்ட உடனேயே சுப்ஹானல்லாஹ் ஃபஅஷார இலைஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனிம்குஸ் மகானக், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அப்படியே இருங்கண்ணா, அப்படியே நின்று தொழுவீங்கன்னா கையால சொல்லல. அனிம்குஸ் மக்கானக், பார்த்த உடனே இப்படியே நாங்கள் ரசூலுல்லாஹ் தொழுவீங்க நாங்க. அப்படி சொன்ன உடனே இந்த இடம் நீங்க மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய இடம். ஃபஅஷார இலைஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனிம்குஸ் மக்கானக், அந்த இடத்துல இருங்கள். ஃபரஃபா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு யதைஹி, அப்படி சொன்ன உடனேயே அபூபக்கர் அப்படி கையை தூக்கினார். தொழுகையில எப்படி என்ன செய்தார்கள்? கையை தூக்கினார்கள். ஃபஹமிதல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்றார்கள். என்ன சொன்னார்கள்? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அலாமா அமரஹு பிஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் ஸாலிக், என்ன நபி அவர்கள் இருக்கிற இடத்துல என்ன இமாமாக வைக்கிற ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னார்கள். அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லிட்டு சும்மஸ்தஅഖர், பின்னுக்கு வந்தார்கள். சும்மஸ்தஅഖர், நிக்கல் அபூபக்கர்ங்க, உடனே பின்னுக்கு வந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னுக்கு போவதற்காக முதல்ல என்ன செஞ்சாரு? கையை தூக்கினாரு. அல்ஹம்துலில்லாஹ், எனக்கு ரசூலுல்லாஹ் இமாமத்து செய்ய சொன்னாங்க. பின்னர் சும்மஸ்தஅഖர், பின்னுக்கு வந்தாங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நபி அவர்கள் முன்னுக்கு போவதற்காக பின்னுக்கு வந்தாங்க. அதுக்கு பின்னால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னுக்கு வந்தனே தகத்தம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தொழுக ரசூலுல்லாஹ் முன்னுக்கு போயிட்டாங்க. இமாமத் இருந்தவர் பின்னுக்கு வந்துட்டாரு. ரசூலுல்லாஹ் அங்க முன்னுக்கு போயிட்டாங்க. அபூபக்கர் செஞ்ச ரெண்டு வேலையும் பாருங்க, ரலியல்லாஹு அன்ஹு போயிட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவிக்கிறார்கள். ஃபலம்மன் ஸரஃப், தொழுது முடிஞ்ச உடனே அபூபக்கர் அவங்கள பார்த்து கேட்டாங்க, யா அபூபக்கர், அபூபக்கரே மா மனஅக அன் தஸ்புத இஸ் அமர்துக், நில்லுங்க நான் சொன்னேன், ஏன் நிக்கலன்னு கேட்டாங்க. நான் உங்களுக்கு நில்லுங்கன்னு சொன்னேன்,
ஏன் நீங்கள் நிற்கவில்லை அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், மா கான லிப்னி அபி குஹாஃபா அயுஸல்லி பைன யதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி அவர்களுக்கு முன்னால், அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் அபூ குஹாஃபாவுடைய மகனுக்கு நிற்பதற்கு எந்த அருகதையும் கிடையாது. அபூ குஹாஃபாவுடைய மகனுக்கு நிற்பதற்கு எந்த அருகதையும் கிடையாது. அதனால தான் நான் பின்னுக்காகினேன் அப்படின்னாங்க. அபூ குஹாஃபா யாரு? ரசூலுல்லாஹ் அபூபக்கர் ரலியல்லாஹு தந்தை. மகான லிப்னி அபி குஹாஃபா ஐயதகத்தம் பைன யதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி அவர்களுக்கு முன்னால போய் நிற்பதற்குரிய எந்த அதிகாரமும் அபூபக்கருக்கு கிடையாது. அதனால தான் நான் பின்னுக்கு வந்தேன். அன்புள்ள சகோதரர்களே, உங்களுக்கு இது அமர்த்துக் மா மனஅக, உங்களை தடுத்தது அன் தம்குஸ மகானக் இது அமர்த்துக், நான் உங்களுக்கு ஏவின நேரத்தில் அதே இடத்துல ஏன் நீங்க நிக்கலன்னு கேட்டாங்க. அவர் என்ன பதில் சொல்றாரு? மா கான லிப்னி அபி குஹாஃபா யதகத்தம பைன யதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்ஆன் என்ன சொல்லுது? லா துகத்திமு, அதாவது நீங்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால நீங்க என்ன செய்ய வேண்டாம், முன்னுக்கு லா துகத்திமு பைன யதை, அதாவது பைன யதை இல்லாஹி வ ரசூலி, அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு முன்னால் நீங்க என்ன செய்ய வேண்டாம், முன்னுக்கு போய்விட வேண்டாம், குரல்களை உயர்த்த வேண்டாம். அல்லாஹ் தஆலா சொல்றான். அபூபக்கர் எப்படி சொல்றாரு? ஐயதகத்தம், நான் முன்னுக்கு போக கூடாது. சொன்னது யாரு? அல்லாஹ். இந்த இல்ம இந்த இடத்துல அல்லாஹ்வை புகழவும் செய்றாரு, அது ஒரு ஷரஃப் கண்ணியம், பின்னுக்கு வரவும் செய்றாரு. இந்த இதுக்கு யாருக்கு ஏற்படும் சகோதரர்களே? இல்மும் ஈமானும் எப்ப சம்பந்தப்படுதோ அந்த இடங்கள்ல தான் என்ன செய்யும், இந்த மாதிரியான ஒரு விளக்கம், இந்த மாதிரியான ஒரு அறிவு ஒரு மனிதருக்கு ஏற்படும். வெறும் அதாவது நமது மன உருக்கம் மட்டும் ஈமானி அடையாளம் அல்ல, வெறும் அறிவு, இதுல அங்க வருது, அந்த ஹதீஸ்ல இது வருது, இது லைஃப், இது சஹீஹ், இது குர்ஆன், இது மட்டும் என்னது அறிவு கிடையாது. எங்க இது ரெண்டும் சம்பந்தப்படுகிறதோ, சம்பந்தப்படுவதாக இருந்தால், நான் சொன்னது போன்று நான் ஏன் இந்த உலகத்தில் உருவாக்கப்பட்டேன், நான் ஏன் படைக்கப்பட்டேன் என்கின்ற அறிவு, அதுக்குரிய பதில் காணக்கூடிய அந்த வேட்கையோடு இது ரெண்டும் சம்பந்தப்பட்டு போனது என்றால் எல்லா இடங்களிலும் என்ன செய்யும், இந்த உணர்வு ஏற்படும், விளக்கம் ஏற்படும் என்பதற்கு இந்த செய்தி ஒரு மிகப்பெரிய ஆதாரமாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இது மாத்திரமல்ல, இன்னொரு செய்தியை பாருங்கள். ரசூலுல்லாஹி, அதாவது ஹஸனுல் பஸரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள், மன் அலிம அன்னல் மௌத், இந்த வார்த்தையை பாருங்கள், மன் அலிம அன்னல் மௌத் மௌரிதுஹு வல் கியாமத்து மௌஇதுஹு வல் வுகூஃபு பைன யதைல்லாஹி தஆலா மஷ்ஹதுஹு ஃபஹக்குஹு அன் யதூல ஃபித் துன்யா ஹுஸ்னுஹு. என்ன வசனம் இது? இதில் துரர் முத்துக்கள்னு நம்ம இந்த வார்த்தைக்கு சொல்லலாம். எப்படி சொல்றாருன்னா, ஹஸனுல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், மன் அலிம அன்னல் மௌத் மௌரிதுஹு, மௌத்து நான் அதை அடைந்துதான் ஆக வேண்டும், நான் அந்த இடத்திற்கு போய் தான் ஆக வேண்டும் என்று யார் அறிந்தாரோ, யாருக்கு அந்த இல்மு இருக்குதோ, வல் கியாமத்து மௌஇதுஹு, மறுமை எனக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கக்கூடிய நாள் என்ற அறிவு யாருக்கு இருக்கிறதோ, வல் வுகூஃபு பைன யதைல்லாஹி தஆலா மஷ்ஹதுஹு, அல்லாஹ்வுக்கு முன்னால் எழுந்து நின்று விசாரிக்கப்படுகின்ற காட்சி ஒரு நாள் நடந்து ஆகும் என்பது யாருக்கு தெரிந்திருக்கிறதோ, ஃபஹக்குஹு, அவருடைய கடமை என்ன தெரியுமா, அவர்ல என்ன ஏற்படும் தெரியுமா, ஐயதூல ஹுஸ்னுஹு, கவலை அதிகரிக்கும், கவலை அதிகரிக்கும் அப்படி என்றார். ஐயதூல ஹுஸ்னுஹு தான் அந்த இடத்துல வசனம், அவருடைய கவலை அதிகரிக்கும். எப்படி சொன்னார் ஹஸனுல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள்? மறுமையில் சொர்க்கம் போகக்கூடிய மூமின்களை என்ன வசனம் சொல்லுவாங்க தெரியுமா? அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஸ்ஹப அன்னல் ஹஸன். சொர்க்கம் போகக்கூடிய சொல்லக்கூடிய வார்த்தை, அதாவது எம்மை விட்டு கவலைகளை அகற்றிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று சொல்லுவோம். ஏன், நம்ம இந்த உலகத்தில் எதுக்கு கவலை வந்தாலும் அது போயிரும் என்று இருந்துருவோம். ஆனால் ஈமான இல்மு உள்ளவனுக்கு எது பிரச்சனை ஆகிங்க தெரியுமா? சொர்க்கம் நம்ம போவோமா, நரகம் போய் விடுவோமோ என்கின்ற இந்த இடம் இருக்குதே, அவன் கவலை என்ன செய்யும், மௌத்து வரைக்கும் இருந்து கொண்டே இருக்கும். யாருக்கு இந்த அறிவு இருக்கிறதோ, ஃபஹக்குன் ஐயதூல ஹுஸ்னுஹு, அவருடைய கவலை அதிகரிப்பது இயல்பானது, கடமையானது என்று என்ன செய்யறாரு ஹஸனுல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி சொல்லுகிறார். ஹஸன் பஸரி ரஹ்மத்துல்லாஹி கேட்கிறாங்க, நீங்க எப்பொழுதும் ஒரு கவலையாகவும் வேதனையாகவும் இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறான். அப்ப ஹஸனுல் பஸரி சொல்றாரு, எப்படி நான் கவலை இல்லாமல் இருப்பேன், நான் செய்த அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையான்னு எனக்கு தெரியல, நான் செய்த அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையான்னு தெரியல, ஆனா நான் செய்த பாவம் நிச்சயமாக எழுதப்பட்டுள்ளதுன்னு எனக்கு தெரியுது, நான் செய்த பாவம் நிச்சயமாக எழுதப்பட்டுள்ளது என்பது எனக்கு தெரியுது, அதற்காக நான் செஞ்ச பரிகாரம் அமல்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதான் எனக்கு தெரியல, எப்படி நான் கவலைப்படாமல் இருப்பேன்னு கேட்டார்கள். என்ன ஃபிக்ஹ் இது, என்ன ஒரு அதாவது விளக்கமே நினைச்சு பாருங்க. எதனால் இது வரும்னு நினைக்கிறீங்க? இல்ம், மார்க்க அறிவு, இறைவனை பற்றிய அந்த சிந்தனை, இதனால மட்டும்தான் இது ஏற்படும்.
சும்மா இந்த வசனங்கள் என்ன செய்யாது, வெளியே வராது. குர்ஆனோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், குர்ஆனோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஹதீஸோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் என்பதை நாங்கள் இதிலே பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, அதனால தான் பாருங்க ஹசனுல் பஸ்ரி அவர்களே ஒரு குர்ஆனுடைய வசனத்துக்கு விளக்கம் சொல்றாங்க. இந்த சொன்ன வாசத்துக்கு அது விளக்கத்தை பாருங்க. நான் இப்ப சொன்ன விஷயத்துக்கு என்ன சொல்றாங்கன்னா, வல்லதீன யுத்தூன மா ஆத்தவ் என்ற சூரத்துல் முஃமின் 6வது வசனம். அதுல என்ன வருதுன்னா, அவங்க தர்மம் செய்வார்கள், தொழுவார்கள், நன்மை செய்வார்கள் என்று சொல்லிட்டு வ குலூபுஹும் வஜிலா, அவர்களுடைய உள்ளங்கள் எப்பொழுதும் ஒரு நடுக்கத்திலும் அச்சத்திலும் இருக்கும் என்று அல்லாஹ் சொல்றான். அவருடைய உள்ளங்கள் எப்பொழுதும் ஒரு அச்சத்திலும் ஒரு அசைவிலும் என்ன செய்யும், இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். சொல்லிட்டு அவர் விளக்கம் சொல்றாரு, யஅமலூன மா அமிலு மின் அமாலில் பிர், எல்லா நன்மையான விஷயங்களையும் முயற்சி எடுத்து அவர்கள் செய்வார்கள், எல்லாத்தையும் செய்வாங்க. வஹும் யக்ஷவுன அல்லா யுன்ஜீஹும் தாலிக் மின் அதாபி ரப்பிஹிம் அஸ்ஸ வஜல், ஆனா அவங்க என்ன பயந்துகிட்டு இருப்பாங்க தெரியுமா, இந்த அமல்கள் எல்லாம் எம்மை நரகத்தை விட்டு காப்பாற்றி விடாதோ என்ற அச்சம் அவர்களுக்கு இருந்து கொண்டிருக்கும். அதான் வஜிலா, அதான் அவர்களுக்கு வஜிலாவாக இருக்கும். அப்படி என்றால் நம்ம செய்யக்கூடிய தனியாக இருந்து நம்மளுக்கு இந்த சிந்தனைகள் வரும். ஆனா இன்னொத்த நம்மளோட அமலை குறைச்சி பேசுற நேரத்தில், நம்மளோட தரத்தை குறைச்சி பேசுற நேரத்தில், ஒப்பிட்டு பேசுற நேரத்திலையும் இந்த சிந்தனை வந்தால் அதான் ஒப்பிட்டா நம்ம நம்ம அமல்களை சொல்ற இடத்துக்கு வந்துடுறோம். அப்படியே வந்தாலும் அல்லாஹ் என் அமலை ஏற்றுக்கொள்ளணும் துஆ கேளுங்க, பணிவோட உண்மையான உள்ளத்தோட சொல்றாங்களோ அதான் வஜிலா. அல்லாஹ் தஆலா சொல்றான், இதா துக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும், அல்லாஹ் ஞாபகப்படுத்தப்பட்டால் வஜிலா, அவருடைய உள்ளம் என்ன செய்யும், ரசை ஒரு நடுங்கும் என்று சொல்ல அல்லாஹ் தஆலா சொல்லதை நம்ம பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இது மிக முக்கியமான விஷயம். ஈமான் என்பது இல்மோடு சம்பந்தப்படுகிற நேரத்தில் தான் இந்த மாதிரியான விளக்கங்கள் ஏற்படும் என்பதை நான் இந்த செய்தியில் என்ன செய்கிறோம், புரிந்து கொள்கிறோம். அது மாத்திரமல்ல அன்புள்ள சகோதரர்களே, அதாவது யஸீத் இப்னு அபி ஹபீப் என்று சொல்லக்கூடிய ஒரு மார்க்க அறிஞர், அவர் ஒரு விளக்கம் சொல்றார். இது எல்லோருக்கும், எனக்கு எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு விஷயம். என்ன சொல்றாருன்னா, அன்ன மின் ஃபித்னத்தில் ஆலிமில் ஃபகீஹ், மார்க்க விளக்கம் உள்ள அறிவுள்ள, ஃபகீஹ் மார்க்க விளக்கம் உள்ள அறிவு உள்ள ஒரு மனிதன், அவனுக்கு எப்படி இருக்கும்னா, ஐயகூனல் கலாமு அஹப்ப இலைஹி மினல் இஸ்திமா இன்ன மின் ஃபித்னத்தில், இந்த மாதிரி மார்க்க விளக்கம் இருக்குது, மார்க்க ஞானமும் இருக்குது, அறிவும் இருக்குது. அவனுக்கு இறைவன் கொடுக்கக்கூடிய ஒரு சோதனை என்ன தெரியுமா, என்ன சோதனை தெரியுமா, இதுல வித்தியாசம் இருக்கும். மார்க்கம் படிச்சுட்டு நல்லா ஆழமாக படிச்சு அந்த மாதிரி அறிவு இருக்கும், தமிழ்லேயே வாசிச்சு ஓரளவு அறிவு உள்ளவங்க இருப்பாங்க, இப்படியெல்லாம் இருக்கு ஒரு தரம். இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சோதனை என்ன தெரியுமா, அல்லாஹ் பாருங்க, அந்த அவர் விளக்கத்தை பாருங்க. இன்ன மின் ஃபித்னத்தில் ஆலமில் ஃபகீஹ், அவருக்கு என்ன அது சோதனை என்று சொன்னால், ஐயகூனல் கலாமு அஹப்ப இலைஹி மினல் இஸ்திமா, கேட்பதை விட பேசுவது விருப்பமாக இருப்பது. கேட்பதை விட பேசுவது யாருக்கெல்லாம் விருப்பமாக இருக்கிறதோ அது அவருக்கு ஏற்பட்ட ஒரு ஃபித்னா, அதுக்கு ஏற்பட்ட ஒரு ஃபித்னா. என்ன நடக்கும் சொல்லுங்க பாவம், எந்த உபதேசம் காதில் வாங்கிக்கல மாட்டான். ஏன் பேசுறது தனக்கு, அதில் தொடர்ந்து சொல்றாரு பாருங்க, தனக்கு சமனாக அல்லது தான் இல்லாட்டி இது நடக்கும் என்ற ஒரு தரத்தில் உள்ள ஒருவர் கிடைச்சாலும் அவருக்கு அந்த ஃபித்னா என்ன செய்யும், மனசுல இருக்கும். எப்படி இருக்கும் தெரியுமா, நான் இல்லாத இடத்துல பேர் பேசினா என் இடம் போயிருமே இருக்கும். அன்புள்ள சகோதரர்கள், எவ்வளவு பெரிய ஃபித்னா, தரத்தில் உள்ளவர்கள் இருந்தாலும் இது பேச்சாளர்களுக்கும் மார்க்க அறிவோட மார்க்க ஃபிக்ஹோட உள்ளவர்களுக்கும் ஏற்படக்கூடிய ஒரு ஃபித்னா. அது மாத்திரமல்ல பாருங்க, ஃபஇன்னஹு ஃபில் இஸ்திமாஇ சலாமா, எப்பொழுதும் கேட்பதிலே சாந்தி இருக்கிறது. ஃபில் இஸ்திமாஇ சலாமா, கேட்பதிலே சாந்தி இருக்க. பாருங்க, மறுமை நாள்ல நரகம் போகக்கூடியவங்க சொல்லக்கூடிய முதல் வார்த்தை என்ன, விசாரணைக்கெல்லாம் பின்னால, லவ் குன்னா நஸ்மா அவ் நாகில், என்ன சொல்லுவாங்க தெரியுமா, லவ் குன்னா நஸ்மா, நாங்கள் கேட்கக்கூடியவர்களாக இருந்தால், அவ் நாகில் விளங்கக்கூடியவர்களாக இருந்தால், மா குன்னா ஃபி அஸ்ஹாபிஸ் ஸஈர், நரகவாதிகளாக நாங்கள் ஆகி இருக்க மாட்டோம். என்ன சொல்றாங்க, அமலை பத்தி வரலங்க. முதல் விஷயம் என்ன தெரியுமா, ஈமானல் அதுக்கு பிறகுதான் வரும். லவ் குன்னா நஸ்மா, கேட்டா தானே ஈமான் வரும், கேட்டா தானே. லவ் குன்னா நஸ்மா, கேட்கக்கூடியவர்களாக நாங்கள் இருந்தால், அவ் நாகில் கொஞ்சம் சிந்திக்கக்கூடியவர்களாக இருந்தால், மா குன்னா ஃபி அஸ்ஹாபிஸ் ஸஈர், நாங்கள் நரகவாதிகளாக ஆகி இருக்க மாட்டோம். அல்லதீன யஸ்தமிஊனல் கவுல், யார் வார்த்தைகளை செவிமடுக்கிறாரோ, வலவ் அலிமல்லாஹு ஃபீஹிம் கைரன் லஅஸ்மஅஹும், அல்லாஹ் தஆலா அவர்கள்ல நலவு இருந்தால் கேட்க வைத்திருப்பான். பாருங்க, கேட்பது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா. அல்லாஹ் எவ்வளவு சொல்றானே குர்ஆன்ல, அவர்கள்ட்ட நலவு இருக்குன்னு தெரிஞ்சா அல்லாஹ் முதல்ல கேட்க வச்சிருப்பான். பேசுறதல்ல முதல்ல இல்ம், கேட்கிறது. பேசுறதல்ல முதல்ல இல்மு. உங்களுக்கு கேட்கக்கூடிய மனோநிலை, உங்களுக்கு எதிரான விஷயங்களை கேட்கக்கூடிய மனோநிலை வருகிறதா, உங்களுக்கு எதிரான மார்க்கத்துக்கு எதிரானதில்லை, நமக்கு எதிரான விஷயங்களை கேட்கக்கூடிய மனநிலை வருகிறதா, ஃபஃபீஹி கைர், அதுல என்னது, நலவு இருக்கிறது. அப்ப ஃபஇன்னஹு ஃபில் இஸ்திமாஇ ஸலாமா, கேட்பதிலே ஒரு சலாமத் இருக்கிறது. வ ஜியாதத்து ஃபில் இல்ம்,
அறிவிலே ஒரு அதிகம் என்ன செய்யும், அதுல உங்களுக்கு ஏற்படும். வல் முஸ்தமிஉ ஷரீக்குல் முத்தக்கல்லிம், கேட்பவர் பேசுவருடைய பங்காளர். கேட்பவர் பேசுவருடைய பங்காளர். நீங்க கேட்கிற முறையில தான் பேசுறவர் என்ன செய்யறார், பங்கெடுக்கிறாரு. நீங்க கேட்கிற முறை வித்தியாசமாக இருந்தா பேசுறவருக்கு என்ன செய்ய முடியாது, பேச முடியும். ஷரீக்குல் முத்தக்கல்லிம், அதனால நீங்க பேசலன்னு என்ன செய்வானா, நினைக்க வேண்டாம். சொல்லிட்டு வமின்ஹும் யரா அன்ன பஅத الناس لشرفه ووجهه احق بكلامه من بعض ويزدري المساكين ولا يراهم لذلك موضع. இன்னும் பேச தெரியும் என்பதற்காக, அறிவு இருக்கும் என்பதற்காக அதை விட குறைவாக பேசுறாங்களே, அதை விட குறைஞ்ச லெவலில் பேசுறாங்களே, அவர்களை கேவலமாக மதிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இதுக்கு என்ன காரணம்? ஃபித்னா. உனக்கு ஏற்பட்ட ஒரு ஃபித்னா, அது பேசுறவனுக்கு ஏற்படக்கூடிய ஒரு ஃபித்னா. அப்படி என்று யஸீத் இப்னு அபி ஹபீப் அவர்கள் சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இன்னும் சிலர் இருக்கிறார்கள், இன்னும் சிலர் இருக்கிறார்கள். வமின்ஹும் மை யஹ்ஸுனு இல்மஹு, சிலர் இருக்கிறாங்க, இல்மு வெளியே போகக்கூடாது, யார்ட்டையும் ஒன்றும் சொல்லக்கூடாது, யார்ட்டையும் என்ன செய்யக்கூடாது, ஒன்றும் சொல்லக்கூடாது, பேசவே கூடாது. இவனோட நான் பேசணுமா, இவனுக்கு நான் சொல்லணுமா, அப்படி உள்ளவங்க கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. இது பாருங்க மாறி சைத்தான் இப்படி வராண்டு, அப்படி உள்ளவங்க கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. வயரா அன்ன தலீமஹு தைஆ, இதை படிச்சு கொடுக்குற தேவையில்ல, வேஸ்ட், இவனுக்கெல்லாம் படிச்சு கொடுக்கணும், எல்லாம் கேட்பானா, இவனுக்கெல்லாம் தேவையா அப்படின்னு என்னது நினைக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். வலா யுஹிப்பு அய்யூஜத இல்லா இந்தஹு, அந்த அறிவு என்கிட்ட மட்டும் தான் இருக்கும்னு என்ன செய்வார்கள், நினைப்பார்கள். வமின்ஹும் மை யஅஹுது ஃபி இல்மிஹி பிஅக்தி சுல்தான் ஹத்தா யக்தப் அயுரத் அலைஹி ஷைஉம் மின் கௌலிஹி. இன்னும் சிலர் இருக்கிறாங்க, தன் மீது எந்த மறுப்பு சொல்லப்படுவதையும் வெறுக்கக்கூடிய அமைப்பில் சுல்தானுடைய இடத்துல உள்ளவங்க. சுல்தான் என்ன, மன்னர் என்ன விரும்புவா, மறுப்பு நம்மளுக்கு வரக்கூடாது, இந்த லெவலில் விரும்பக்கூடியவர்கள் என்ன செய்கிறார்கள், இருக்கிறார்கள். சொல்லிட்டு அய்யுஃபல அன் ஷைஇம் மின் ஹக்ஹி வமின்ஹும் மை யுனஸிபு லிஸ், இப்படி அதாவது தொடர்ந்து சொல்லிக்கொண்டு போறாரு. சொல்லிட்டு சொல்றாரு, எதற்காக அவர் சொல்றாரு தெரியுமா, அதான் மிக முக்கியம். ஒரு மனிதன் ஈமானிய விஷயத்தோடு இருந்தா தன்னுடைய திறமையை பயன்படுத்துவதில் அல்ல தனக்குரிய பிரயோஜனம் என்பதை புரிஞ்சு கொள்வான். நன்றாக விளங்கிக்கங்க. ஈமானிய அறிவு இருந்தா தன்னுடைய திறமையை பயன்படுத்துறதல்ல தன்னுடைய அறிவுக்கான கண்ணியம், மற்றவர்கள்ட்ட என்ன நம்மளுக்கு எடுக்கலாம் என்பதில் தான் அவனுக்கான டோட்டல் கண்ணியம் என்ன செய்கிறது, இருக்கிறது. அறிவு ரீதியாக அந்த கண்ணியம் இருக்கிறது. இதெல்லாம் எதை வச்சு அவர் சொன்னாரு, நான் சொன்ன குர்ஆன் வசனங்களை பாருங்க, இவைகளை அடிப்படையாக வைத்து சொன்னார் என்பதை பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, எமது தகுதி என்ன, நாம் இல்முக்குரியவராக யாரை நினைக்கிறோமோ அவங்கெல்லாம் இல்முக்குரியவர் அர்த்தம் கிடையாது. அவர்களெல்லாம் இல்முக்குரிய அர்த்தம். பேசினா இல்முள்ளவரா, மைக்க பிடிச்சி 4 பேர் பேசுறாங்க, உடனே அவர் ஆலிம் நினைச்சிடக்கூடாது. இன்றைக்கு மீடியா இருக்குது, இந்த மீடியாவால் என்ன நடக்கும், எல்லாரையும் பெருசாக்கிடலாம். ஆனா சுப்ஹானல்லாஹ், 5 லட்சம் பேர்கள் ஆப்பிரிக்காவிலே ஒரு சகோதரர் கையில் இஸ்லாத்துக்கு வந்தார்கள். தொடர்ச்சியாக இந்த ஒரே இடையாக 10 வருடம் 15 வருடம் முயற்சிகள். எங்கெல்லாம் வாகனம் போக முடியாதோ, எங்கெல்லாம் என்னது இந்த கரண்ட் போக முடியாதோ, எலக்ட்ரிக் போக முடியாதோ, எங்கெல்லாம் சாதாரணமாக நடந்து போக முடியாதோ அந்த பிரதேசங்களுக்கெல்லாம் தன் அமைப்பை வைத்து நடந்து சென்றார்கள். போனாங்க, மூளை முடுக்குகளாக போய் ஓலைகளாலான பள்ளிகளை கட்டினார்கள். கட்டி 5 லட்சம் பேர் என்ன செஞ்சாரு, இஸ்லாத்துக்கு எடுத்தாரு. நான் கேட்கிறேன், இவர் அல்லாஹ்விடத்தில் சிறந்தவராக இருப்பாரா? இத்தனை பேரை இஸ்லாத்துக்கு எடுத்தாரு, சும்மா மீடியால வரும், இவர் சிறந்தவராக இருக்கிறாரா? சில பேர் உண்மையிலே அவர் எடுத்திருக்கலாம். மீடியால வந்தவங்க எல்லாம் நான் பாத்திரன்னு சொல்ல வரல, அளவு அப்படி அல்லன்னு சொல்லுவாரு. அளவுகோல் என்பது வெளிப்படுறத வச்சல்ல, அல்லாஹ்வுக்கு தான் தெரியும் எது உண்மையான விஷயம். அல்லாஹ்வுக்கு தான் ஹுவ அலமு பிமனித்தகா, இறைச்சம் உள்ள 5 லட்சம் பேர் இப்படி மூளை முடுக்கெல்லாம் போய் இஸ்லாத்துக்கு எடுக்கக்கூடிய அந்த மனோநிலை அவருக்கு வந்ததுன்னு சொன்னா, பொருளாதாரத்துக்கு கொடுக்கல, கஷ்டங்களை பார்க்க, சாதாரணமான முயற்சிகள் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. அவரை ஒரு உம்மத்தை இன்றைக்கு பாராட்டுற அளவுக்கு இருக்கு, அது ஒரு சமூகமாக இருந்தார்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு அவர் என்ன செஞ்சாரு, ஒரு சமூகம் செய்ய வேண்டிய வேலையை தனியாக செஞ்சாரு. அப்ப எப்ப நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும், இவர் பெரிய இடத்துக்கு வருவார். மீடியா கொண்டு வர எல்லாருமே அறிவுடையவர்கள் அர்த்தம் அல்ல, அறிவுடையவர்கள் அர்த்தம் அல்ல. மீடியா பெருசாக்கும் சிறிதாக்கும். ஒரு மணித்தியால பேச தெரிஞ்சா பேசலாம் எல்லாரும், ஆனா இல்மில்லாமலும் என்ன செய்யலாம், பேசலாம், கவர்ச்சியாகவும் பேசலாம். எது கவர்ச்சி ஆகும், 4 இங்கிலீஷ் வார்த்தைகள் நானும் எட் பண்ணி, சரியா, சும்மா ஒரு 2-3 விஷயங்களை நான் ஜாயின் பண்ணி பேசினா கவர்ச்சி ஆகும். அது இல்மா என்பதை முதலாவது பார்த்துக்கிறோம். எது இல்மு தெரியுமா? சில பொழுதுகள் ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கங்க, இது உண்மை. எதெல்லாம் நம்மளால நடைமுறைப்படுத்த முடியாதோ அதெல்லாம் பேசுற டைம்ல அழகா இருக்கும். அது மிக முக்கியம். இதான் நிறைய பேர் சைக்காலஜி என்ற பேர்ல பயன்படுத்துறது. எது சைக்காலஜி என்று நடத்தக்கூடிய சாதாரண உரைகள் எல்லாம் எதெல்லாம் நம்ம வாழ்க்கையில நடக்காதோ அவைகளை இப்படி செஞ்சா நடக்கலாம் என்று பேசினா அது அழகா இருக்கும். ஆனா ஒரு நாள் அவனுக்கும் செய்யலாது, கேட்கிறவனுக்கும் செய்யலாது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இது மிக முக்கியமான ஒரு பாயிண்ட். சரியா, நம்மளால நடைமுறைப்படுத்த முடியாது, பேசுறவராலே நடைமுறைப்படுத்த முடியாது, ஆனா என்ன செய்யும், அழகா இருக்கும்.
அழகாக என்ன செய்யும், அது இருக்கும். இந்த அழகுணர்ச்சியை தரக்கூடிய நிறைய பேச்சுக்கள் நம்மளால் என்ன செய்ய முடியாது. அதுக்கு பேர் என்னது? உளவியல் என்ற ஒரு துறை இருக்கிறது, அது ஒரு சிறந்த துறை, அதுக்குன்னு ஒரு பகுதி இருக்கிறது, அதுக்குரியவர்கள் இருக்கிறார்கள். ஆனா நான் உளவியல் புக் கொண்டு வாசிச்சதுனால நான் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டேன், அந்த இடத்துக்கு போயிட மாட்டேன். கல்வி என்ற என்ன 2 புக் வாசிச்சதுனால நான் கல்வியாளராக என்ன செஞ்சிட மாட்டேன், மாறிட மாட்டேன். ஒரு துறை தேர்ச்சி உண்டு என்ன செய்யும், அதுல இருக்கும். அதனால மீடியாவை பத்தி பேசினவரெல்லாம் மீடியா லிஸ்ட் கிடைச்சிட மாட்டாரு, வந்துட மாட்டாரு. நான் இதையே இந்த இடத்துல நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், இன்றைக்கு நாங்கள் எங்களோட மூளைக்குள்ள விடுகின்றவர்கள், எங்களோட மனதுக்குள்ள விடுகின்றவர்கள் யாரு? பேச்சாளர்கள் தான். எங்களோட ஈமான அவர்களுக்கு என்ன செய்யலாம், மாற்றவும் முடியும், ஹராபாக்கவும் முடியும், எங்களோட இல்ம ஹராபாக்கவும் முடியும், அல்லாஹ் நாடினான்னு சொன்னா. அதனால நம்ம யாரை காதுக்குள்ள விடுறோம், யாரை உள்வாங்குறோம் என்பவரை பற்றி அறிவுள்ளவர்களுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள நம்ம பழக வேண்டும் சகோதரர்கள். ஏன்டா ஒரு மார்க்கம் படித்தவர், ஒரு மார்க்கத்தை விளங்கினவர், இவர் சரி வராது அப்படின்னு நம்ம சொல்றான்னு வைங்க, அல்லது இவர் சரி வருவான்னு சொல்றான்னு வைங்கள, நம்மளோட அறிவுக்கு அதை என்ன செய்யும், இது தேவையில்லாத முடிவு போடும். ஆனா இல்மி என்ன செய்யும், ஒருடைய இல்ம் அதை தீர்மானிக்கும். சோட்டான வார்த்தையா தெரியும், எல்லாரும் எல்லா விஷயத்தையும் என்ன செய்ய முடியாது, விளங்கப்படுத்த முடியாது. அன்புள்ள சகோதரர்களை, எப்பையும் மார்க்க ஃபிக்ஹோடு இல்மோடு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு ஒரு மரியாதை கொடுங்க. நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அதில் ஒரு பரக்கத்து வைத்திருக்கிறான். நம்ம அப்படித்தான் இந்த உலகத்தில் செய்கிறோம், மார்க்க விஷயத்தில் தவிர. மற்ற எல்லாத்துக்கும் டாக்டர்கிட்ட போகிறோம், உன்னுடைய ஹார்ட்டை ஆப்ரேஷன் பண்ணணும்ன்றா, ஓகேன்றோம், சைன் பண்ணுறோம். ஹார்ட்ன்றா என்ன விளங்கப்படுத்து, விளங்கிட்டானே, அது எப்படி நீ செய்ய போறான்னு விளங்கப்படுத்து, அது நியாயமா இல்லைன்னா கொஞ்சம் பார்க்கணும்னா பிரச்சனை, நீங்கள் வேறையாட்டா போயிருக்கணும், அவ்வளோதான். சரியா? அதான் முடிவு. ஆனால் நம்ம ஏற்றுக்கொள்றோம். ஏன்? அந்த துறையில் உள்ளவன் அவன் சொன்னா அது ஒரு விஷயம் என்ன செய்யும், இருக்கும். ஒரு 10 பேர் தவறானவங்க இருப்பாங்க, ஆனால் 90 விதமானவங்க நம்ம அப்படித்தான் என்ன செய்வோம், எதிர்பார்ப்போம். ஒருவர் நல்ல கல்வி துறையில் உள்ள ஒருத்தர் சொல்றாரு, நீங்க இந்த பாடசாலை சேருங்க, உங்களுக்கு அதான் நல்லது, அப்பதான் எடுகேஷன் நல்லா இருக்கும் அப்படின்றாரு. அது எப்படி சொல்லுங்க அப்ப நீங்க கல்வி என்ற வரையறை சொல்லுங்க, அவட்ட என்ன பிரச்சனை, நீங்க எங்கேயாவது சேர்த்துக்குங்கன்றாரு. ஏன்? ஒருத்த இல்மோட பேசுறவனுக்கு அந்த இல்முல உள்ள எல்லா விஷயத்தையும் என்ன செய்ய முடியாது, விளங்கப்படுத்த முடியாது. அதனால தான் உங்களுக்கு ஆரம்பமா சாபித் இப்னு குர்ராவுடைய செய்தி என்ன செஞ்சேன், நான் உங்களுக்கு சொன்னேன். சரியா? இந்த பகுதி நம்ம சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அன்புள்ள சகோதரர்களை, இந்த மனநிலையோடு நாம் அணுக வேண்டும். எப்பொழுதும் நமக்கு ஈமானோடு சம்பந்தப்பட்டு இந்த அறிவோடு கிடைக்கக்கூடிய அறிவிருக்குதே, உங்களோட வாழ்க்கையில் எந்த நஷ்டத்தை என்ன செய்யாது, ஏற்படுத்தாது. நல்ல பரக்கத்துக்களை உண்டாக்கும். குடும்ப விஷயத்தில் உங்களுக்கு நிதானம் ஏற்படும், பொருளாதார நஷ்டங்களில் பணிவு ஏற்படும், உலக நஷ்டங்களில் நேர்மை ஏற்படும், எல்லா விஷயங்களும் நம்மளுக்கு என்ன செய்யும், கிடைக்கும். ஆனால் அது அற்புதமான வாழ்க்கை, அது அற்புதமான வாழ்க்கை. அது கிடைக்கணும் என்றால் மார்க்கம் பற்றிய அறிவு நம்மகிட்ட வர வேண்டும். என்ன மார்க்கம் பற்றிய அறிவு? மார்க்கம் பற்றிய அறிவு கூட 2 விஷயங்கள் இருக்கின்றன. ஒன்று அல் ஆலிம் பில்லா, ஆலிம் பி ஷரீஅத்தில்லா, இரண்டும் இருக்கணும். அல் ஆலிம் பில்லாண்டா, ஆலிம் பி ஷரீஅத்தில்லாண்டா மார்க்க சட்டம் தெரியும், இது கூடும், இது கூடாது, இது அகீதா, இது வழிகேடு, இது சுன்னா, இது தெரியும். ஆனா அவருக்கு அல்லாஹ் பத்தி தெரியாம இருந்தான்னு வைங்களேன். ஆலிம் பில்லாண்டா என்ன? அல்லாஹ்வுடைய சுன்னா, குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், நான் இப்படித்தான் நடப்பேன், நான் இப்படித்தான் செய்வேன், நான் இப்படித்தான் பதில் சொல்லுவேன், நான் இப்படித்தான் தண்டனை கொடுப்பேன், நான் இப்படித்தான் நன்மையை கொடுப்பேன், நான் இப்படித்தான் உலக பொருளாதாரத்தை அளப்பேன். இது அகீதால வராது, அகீதால வரணும், ஆனா வராது. இது என்ன பகுதி? ஆலிம் பில்லா, அல்லாஹ்வை பற்றி அறிந்த அறிவு. இது 2 சரியா இருக்கணும். இது 2 என்ன செய்யணும், மிக்ஸ் ஆகிறது என்று சொன்னா அவங்களோட வாழ்க்கையில் அந்த அழகான விளைவை நீங்கள் என்ன செய்வீர்கள், காண்பீர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கடைசியாக அன்புள்ள சகோதரர்களை, நீங்கள் கேட்டதாக செய்தியாக இருந்தாலும் இன்னொரு முறை அதை ஞாபகப்படுத்தி நான் முடித்துக் கொள்கிறேன். இமாம் ஹசன் அல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு வீதியிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு முன்னால் ஒரு செய்தி, இமாம் அப்துல்லா இப்னு முபாரக் ரஹிமஹுல்லாஹ், அதை சொல்லிட்டு நான் சொல்றேன். அப்துல்லா இப்னு முபாரக் ரஹிமஹுல்லாஹ் இல்முக்காக வேண்டி சொல்றேன். ஒரு மனிதர் பிச்சை எடுக்க வராரு. அவர்கிட்ட வந்த நேரத்தில் அவர் என்ன செய்யறாருன்னா, ஒரு 2 தீனாரோ 1 தீனாரோ கையில் 10 திர்ஹமோ ஒரு 5 திர்ஹமோ கையில் கொடுக்குறாரு. 5 திர்ஹம் கொடுத்தேன்னு சொன்னா ஒரு 2 ஆட்டிட பணம், அது ஒரு 2 ஆட்டிட ஆடு கொடுக்குற மாதிரி அந்த காலத்தில் அப்துல்லா இப்னு முபாரக் காலத்தில் கொடுக்குறாரு. கொடுத்த உடனே அவர் போன உடனே பக்கத்தில் உள்ளவர் சொல்றாரு, மிக முக்கியம் அதுதான், அவர் ஆலிம், அவரோட இல்முள்ளவர் அப்துல்லா இப்னு முபாரக், பெரிய ஒரு மார்க்க அறிஞர், ஒரு முஜாஹித், ஒரு போராளி. அவர் பக்கத்தில் உள்ளவர்கிட்ட ஒரு அறிவிக்கை, அவரோட சாதாரண அறிவிக்கை, அதுக்கு மட்டமாக அவர் நினைக்கல. அவர் ஒரு ஆலோசனை சொல்றாரு, நீங்க அவருக்கே அவ்வளோ கொடுத்தீங்க, இவர பழக்கம் என்ன தெரியுமா, எதை தின்னாலும் பொறிச்சு தான் தின்னுவார். பிச்சையும் எடுப்பாரு, வேற என்ன செய்வாரு, பொறிச்சு வேறு தின்னுவார். இவருக்கே நீங்க கொடுத்தீங்கன்னு கேட்டாரு. அப்துல்லா இப்னு முபாரக்குடைய இல்மு எப்படி வேலை செஞ்சு திருப்பி சொன்னோம், அப்படியா, அப்போ நம்ம 10 கொடுத்துருக்கணுமே, நம்ம 5 தானே கொடுத்தோம், அப்போ நம்ம 10 கொடுத்துருக்கணுமே, மிச்சம் தேவையுள்ளவராக இருக்கிறாரு. ஏண்டா பொறிச்சு சாப்பிட்ற அளவுக்கு அந்த 5 என்ன செய்யாது, போதாம இருக்குமே, ஒரு 10 கொடுத்தா தானே பொருத்தம் என்றாரு. ஆலோசனை சொன்னவர் அமைதியாயிட்டார். நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் தெரியுமா, என்ன பதில் அது? நன்மையை இவருக்கு தெரியாம, அவர் நம்மளோட பக்கத்தில் பழகிறவங்க நல்ல மனிதர்களாக இருப்பார்கள், தெரியாம நம்மளே அழிச்சிருவாங்க, தெரியாம. ஆனா எங்கட இல்ம என்ன செஞ்சிடணும், அதை டக்குன்னு இஸ்தித்ராக் பண்ணிடணும், அவருக்கே வழங்க வச்சிடணும். நான் இப்ப தர்மம் செஞ்சுட்டேன்,
அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கலாம், நான் செஞ்சிட்டேன், நான் தர்மம் செஞ்ச பின்னால கெட்டவனுண்டோ மோசமான எப்படியோ தெரியும், நான் செஞ்சிட்டேன், இப்போ எனக்குள்ள வழி என்ன, திருப்பி கேட்கலாமா? கூடாது. நான் என்ன நினைக்கணும், ஏன்டா அது மேல நான் வீணாக்கி கொள்ளக்கூடாது. உடனே அப்துல்லா அவருக்கு சொன்னார், நான் 10 கொடுத்து இருக்க வேண்டும், நீங்க சொல்றதை பார்த்தா தேவை கூட இருக்கிறது அவருக்கு அப்படின்னு பதில் சொல்ற இந்த இல்ம் யாருக்கு உடனே ஏற்படும்? இதுல உள்ளவருக்கு தான். அன்புள்ள சகோதரர்கள், இது மாதிரி நினைச்சு பாருங்க. அது ஹசன் பஸ்ரி அவர்கள் ஒரு 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 மஜ்லிஸுக்கு போறாங்க. ஒரு மஜ்லிஸ்ல வச்சு ஒரு ட்ரிங்க்ஸ் வருது குடிக்கிறதுக்கு. பக்கத்தில் உள்ளவர் சொல்றாரு, நான் குடிக்கலன்றாரு. ஏன்னு கேட்டாரு, இதெல்லாம் உலக இன்பங்கள், இதுல நம்ம ஈடுபடணுமா? எனக்கு அவர் உண்மையா தான் சொல்றாரு. ஹசன் பஸ்ரியுடைய இல்வேலை அவர் நல்ல பற்று, உலக பற்றின் மேல ஹசன் பஸ்ரிலாம் முன்னுக்கு வரவர். அவர் சொல்றாரு, நீங்க அப்படி ஏதாவது தவிர்ப்பதாக இருந்தால் தண்ணி குடிக்காதீங்க பிரபு. ஏண்டா மிக பெருமதியானது தண்ணி தான், இந்த உலகத்துல மிக பெருமதியான தண்ணி, அதை நீங்க என்ன செஞ்சிருங்க, விட்டுருங்க, அதான் சரியன்றாரு. அவருக்கு விளங்கிட்டு நான் செஞ்சது பிழை என்று விளங்கிட்டு. நினைச்சு பாருங்க, சுஃபியான சௌரி சொல்றாரு ஜுஹுதுக்குரிய விளக்கம். நான் இதையே இந்த இமாம்கிட்ட பட்டியலிருந்து சொல்றேன் தெரியுமா? இந்த இல்மு சும்மா உட்டடிச்ச இல்முகள் அல்ல. அதெல்லாம் என்றைக்கு குர்ஆனுக்கு சுன்னாவுக்கு முரண் எங்களுக்கு விளங்குதோ உலகத்துல எங்களுக்கு அதான் பெருசு. ஆனா அதற்காக வேண்டி நம்ம சொல்றதெல்லாம் தான் குர்ஆன் சுன்னாவுக்கு நெருக்கமா இருக்கும், அவங்க சொன்னாலும் தூரமா இருக்கும் என்றது பெருமை, கிபிர். அது என்ன பெருமை? எங்களை விட அவர்கள்ட்ட தான் நெருக்கமா இருக்கும், அதான் இல்ம். அப்ப அவர் சொல்றாரு சுஃபியான சௌரி, ஜுஹுதண்டா என்ன தெரியுமா? உலகப்பற்றின்மையண்டா. ஒரு சின்ன உதாரணம் சொல்றாரு. நீங்கள் உண்ணுகின்ற நேரத்தில், சாப்பிடுகிற நேரத்தில், நீங்கள் ஓரளவு சாப்பிட்டு கண்டிக்கிற நேரத்தில் ஓரளவு நீங்க வயிறு சாப்பிட்டீங்க, வயிறார, ஆனா உங்களுக்கு இன்னும் ஆர்வம் இருக்குது அதை சாப்பிட வேண்டும் என்ற ஆர்வம், அந்த நேரத்தில் நீங்க எழுமினீங்கடா, அதான் ஜுஹுத். அதான் ஜுஹுத் அப்படின்னு ஒரு சாப்பாடு என்ன செஞ்சார் சொன்னார். ஒரு உணவு சாப்பிடுறோம், ஓரளவு சாப்பிட்டோம், எங்களுக்கு போதும் என்று மனசு நினைக்குது, போதும். ஆனா ஆசை என்ன முடியல, இன்னும் சாப்பிடவும் ஏழு. இந்த நேரத்தில் உங்களால விட்டு எழும்ப முடிகிறதா? அதான் ஜுஹுத். இதுதான் உங்களுக்கு முடியலண்டா நீங்க எங்கே முடிக்க மாட்டீங்க, எங்க என்ன செய்ய மாட்டீங்க? பொருளாதாரமா, பதவிகளா, பட்டமா, இதெல்லாம் உங்களுக்கு எழும்ப முடியலையா? உங்களால முடியாது. அப்படி என்பதை என்ன செய்யறாரு சொல்லி காட்டுகிறார். அன்புள்ள சகோதரர்கள் நினைச்சு பாருங்க. இன்னொன்று ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு இடத்துல நின்று கொண்டிருக்கிறார். ஒரு ஜனாசா போகிறது. பக்கத்தில் உள்ள மனிதரிடத்திலே கேட்கிறார்கள், இவருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உயிர் கொடுத்து எழுப்பினால் இதுக்கு முன்னால செய்த பாவங்களை அவர் செய்வாரா, நிறைய நன்மை செய்வாரான்னு கேட்கிறார். ஒரு நாளும் இல்லை, அவர் பாவங்களை விட்டு விடுவார், மிகச் சிறந்த மனிதராக இந்த உலகத்தில் அவர் நிச்சயமாக வாழுவார். ஏன்? மரணத்தை கண்டுட்டாரு. ரசூலாங்களே சொல்றாங்களே 2 ரக்காத் அவருக்கு மிக பெருசா இருக்கும் அப்படி என்றாரு. அல்லாஹ் அந்த சந்தர்ப்பத்தை அவருக்கு கொடுப்பானான்னு கேட்டாரு. அல்லாஹ்வுத்தாலா அவருக்கு கொடுக்க மாட்டான். சரி, அல்லாஹ் அவருக்கு கொடுக்காது விட்டாலும் உங்களுக்கு இப்ப அந்த சந்தர்ப்பத்தை தந்துட்டான், உங்களுக்கு இப்பொழுது அந்த சந்தர்ப்பத்தை தந்து விட்டான், இதை சிறந்த முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படி என்று சொன்னார்கள். நான் கேட்கிறேன், ஒரு மணித்தியால உரையிலேயாவது இந்த ஒரு உபதேசம் கிடைக்குமா? அந்த மனிதர் தான் மரணித்து விட்டு எழும்பி வந்த உணர்வை என்ன செஞ்சிருப்பாரு? அந்த நிமிடத்தில் பெற்றிருப்பார். அந்த நிமிடத்தில் தான் மரணிச்சிட்டு அல்லாஹ் அவருக்கு அந்த சந்தர்ப்பத்தை கொடுக்கல, உங்களுக்கு தந்திருக்கிற அந்த உணர்வு இருக்குதே, மரணிச்சுட்டு எழும்பி வந்த ஒருத்தட்ட உணர்வு இருக்கும், அந்த உணர்வு என்ன செய்யும்? அவருக்கு இருந்திருக்கும். அன்புள்ள சகோதரர்களே, அதனால் நான் இந்த இடத்தில் சொல்ல வரக்கூடிய விஷயங்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி இந்த உலகத்தை நிர்வகிக்கிறார், மார்க்க சட்டங்களை படிப்பதோடு, மார்க்க விளக்கங்களை படிப்பதோடு, அல்லாஹ் இந்த உலகத்தை ஏன் படைத்திருக்கிறான், எதற்காக படைத்திருக்கிறான், எப்படி நிர்வகிக்கிறான், எப்படி உயர்த்துகிறான், எப்படி தாழ்த்துகிறான், இது ஒரு பழி சுன்னா. குர்ஆன் அல்லாஹ் தஆலா சுன்னத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய சுன்னா என்றார். இந்த சுன்னாக்களை நாம் படிப்போம் என்றால் இந்த உலக வாழ்க்கையில் நம்ம ஏற்படக்கூடிய நஷ்டங்கள், லாபங்கள் நம்மளுக்கு ஒரு பார்வை வழங்கும். அந்த பார்வையில் நம்ம பார்க்குறோமா இல்லைன்னு மக்களுக்கு வழங்காட்டி பரவாயில்ல, ஆனால் நம்மளுக்கு என்ன செய்யும்? அது விளங்கும். அந்த அறிவையும் அந்த விளக்கத்தையும் அந்த ஈமானையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் அதிகப்படுத்தி தருவானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.